விசிபிளா இருக்கா? தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப நம்ம கிளாஸ்லயே இம்பார்ட்டன்டான கிளாஸ். என்னன்னா ட்ரேடிங் சைக்காலஜி கிளாஸ் ஓகேங்களா? அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட். ஸோ ஏன் இத வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றேன்னா, நான் சொன்னது தான் ஆல்ரெடி. ஸோ நம்மகிட்ட 100% வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டி வந்துட்டு கீழ தான் போப்போகுது, மேல தான் போப்போகுது. நாளைக்கே போய் 20,000 போய் டச் ஆகும். உங்களோட டெக்னிக்கலா நீங்க 100% ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலோ, நீங்க வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல அண்ட் மணி மேனேஜ்மென்ட் அண்ட் இந்த சைக்காலஜிக்கல் லெவலா வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வந்துட்டு லாஸ் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கல் லெவல்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட்ல வந்து என்ட்ரி ஆகுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேட்ல இந்த இடத்துல என்ட்ரி ஆகுனா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ. ஸோ அதில நீங்க என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே எல்லாரும் பண்ற விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ என்ட்ரி ஆயிட்டுனா, இப்போ இதில என்ட்ரி ஆயிட்டுனா நிஃப்டில வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி என்ட்ரி ஆயிட்டேன். மேல போச்சுன்னா வந்துட்டு ஓகே எனக்கு ரூ. 1000 ரூ. 10,000 ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்களே தவிர, 100 குவான்டிட்டி என்ட்ரி ஆகி இந்த மாரி 100 பாயிண்ட் புடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்துட்டு அது ரிவர்ஸ்ல வந்து ஆச்சுன்னா, உங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? எப்பவுமே நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிலயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ்ல எங்க இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு சொல்லிங்கன்னா, அந்த இடத்துல தான் வைக்கணும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்க என்ட்ரி போகாம, என்ட்ரி இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட் வருதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் வந்து நீங்க உங்களுடைய ரிஸ்க் வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு லாட் 50 பாயிண்ட்னா நீங்க எவ்வளோ வைக்கலாம்? 50 பாயிண்ட்னால நிஃப்டில ஸ்டாப் லாஸ் வராது. பட் இருந்தாலும் அந்த மாரிலாம் வருது. எவ்வளோ பாயிண்ட் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு ட்ரேட் போயிருக்கீங்கன்னா, அந்த ட்ரேட்ல முதலே வந்து ஃபைனல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் வந்து இவ்வளோ இப்போ வந்து ரூ. 100 போயிருக்கேன். ரூ. 70 ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ரூ. 30 வந்துட்டு ரிஸ்க் 30 × 50 ரூ. 1500 வந்துட்டு இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு ரிஸ்க். ஓகேங்களா? ஒரு ஒரு ட்ரேடுக்கும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எவ்வளவு, மேக்ஸிமம் ரிஸ்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுவே வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ரூ. 1500 1500 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னா, ப்ராஃபிட் வந்துட்டு மினிமம் ஒரு ரூ. 2500 மேலயாச்சும் எடுக்கணும். ஓகேங்களா? ரூ. 2500 ரூ. 3000 அட்லீஸ்ட் ரூ. 3000 ரூ. 2500 எடுக்கணும். நம்மளுடைய லைவ் ட்ரேடே எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரிஸ்க் வந்து ரூ. 1000 வச்சோம்னா ரூ. 2000 வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்ப்போம். ஓகேவா? ரூ. 2000 வந்து ப்ராஃபிட் வைப்போம். ரூ. 700 ரிஸ்க் வச்சோம்னா ரூ. 1400 வந்துட்டு ப்ராஃபிட் எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எப்பவுமே வந்து ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? 1:1ல ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஏன் இப்படி சொல்றேன்னா, இது வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு 10 ட்ரேட் வந்து போறீங்க. இப்போ வந்து 10 ட்ரேட் வந்துட்டு போறீங்க. ஓகேங்களா? 10 ட்ரேட் போறீங்க. இந்த 5 ட்ரேட் வந்துட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆயிருது. இந்த ரிஸ்க் ரிவார்ட்ல. அப்படின்னா 5 ட்ரேட் சக்சஸ் ஆயிருச்சு. உங்களுக்கு ரூ. 5000 ப்ராஃபிட். ஓகேங்களா? ரூ. 1000 ஒரு ட்ரேடுக்கு ரூ. 1000 ஒரு ஒரு ட்ரேடுக்குமே வந்துட்டு நீங்க ரூ. 500 ரிஸ்க் வைக்கிறீங்க. ப்ராஃபிட் புக் பண்ணா ரூ. 1000 புக் பண்றீங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க? 5 ட்ரேடு ப்ராஃபிட் இட்டு 5 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இட்டு. ஓகேங்களா? டார்கெட் இட்டு 5ல டார்கெட் டார்கெட் ஹிட் ஆனதுக்கெல்லாம் ரூ. 1000 போட்டா ரூ. 5000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கெல்லாம் போட்டோம்னா ரூ. 2500 ரூ. 2500 ஸோ பிடிடி மைனஸ் பண்ணா உங்களுக்கு கையில ரூ. 2500 வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும். இத்தனைக்கும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வின்னிங் உங்களுக்கு அக்யூரன்சி இருக்கு. 50% அக்யூரன்சி இருக்கு. 10ல 5 ட்ரேடு தான் வந்து அடிச்சிருக்குது. 50% உங்களுக்கு அக்யூரன்சி இருக்கு. 50% அக்யூரன்சி இருந்தாவே ஆப்ஷன் பையிங்ல இந்த ரிஸ்க் ரிவார்ட்ல ட்ரேட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இத வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கங்க. 1 மினிட் கைஸ். எப்பவுமே வந்துட்டு ப்ராஃபிட் வரும்போது ரன் பண்ண விடுங்க. ஓகேங்களா? ப்ராஃபிட் வரும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ண விடுங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைலிங் ஒரு 10 பாயிண்ட் நிஃப்டி மேல ஏறுனானா ஒரு 5 பாயிண்ட் வந்து ட்ரைல் பண்ணீங்க. நான் வந்து லைவ்ல எல்லாம் நிறைய டைம் பண்ணுவேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து 5 பாயிண்ட்னு சொல்லி மேல வந்து கொண்டு போய் வச்சிருங்க. 5 பாயிண்ட் மேல கொண்டு போய் வச்சிருங்க. இதே லாஸ் வந்துச்சுன்னா வேணா எல்லாருமே அது ஜீரோக்கு ஆயிரும். நம்மளுடைய மெயினான இது என்னன்னாவே, ஸோ இப்போ ஒரு ட்ரேடு போயிருப்போம். ஸ்டாப் லாஸே நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ட்ரேடு போயிருவாங்க. மேல போகும்னு போவாங்க. அப்புறம் கொஞ்சம் மேல போகும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் கீழ வந்துரும். இப்போ இங்க ரூ. 5000 ப்ராஃபிட்ல இருக்கும். திடீர்னு நீங்க ரூ. 3000 லாஸ்ல வரும். 3000 லாஸ்ல வந்தோனே என்ன நினைப்பாங்க? ஓகே. ஜீரோ ஆயிரும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபிளாட் வந்தா க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. காஸ்ட் டு காஸ்ட் வந்தா க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. எல்லா மைண்டும் மாறிடும். இங்க இருக்கும்போது என்ன ப்ராஃபிட்ல இருக்கும்னு தோணும். இங்க வந்தோனயுமே காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சுன்னா ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம்னு தோணும். அதுவே காஸ்ட் டு காஸ்ட்டே வந்துரும் அது. ஓகேங்களா? காஸ்ட் டு காஸ்ட்டே வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ண மாட்டாங்க? க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே வச்சிருந்தா சரி வந்ததே வந்துருச்சு ஒரு ரூ. 500 1000 ப்ராஃபிட் எடுத்தா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டே இருப்பாங்க. மறுபடியும் வந்து அவன் கீழ வரைக்கும் போயிருவான். ஒரு பெரிய லாஸே ஆயிரும். நிறைய பேருக்கு லாஸ் புக் பண்றதுக்கு மைண்ட் செட்டே இருக்காது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து லாஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். லாஸ் எப்ப அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்னு ஒண்ணு இருந்தா தான் லாஸ் வந்து அக்செப்ட் பண்ற மைண்ட் செட் வரும். ஸ்டாப் லாஸ்னா இவ்வளோ லாஸ் இந்த ட்ரேடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ட்ரேட் உள்ள போறதுக்கு முன்னாடியே இதுல போய் லாஸ் ஆனா இவ்வளவுதான் ரூ. 2000 தான். ஓகே நான் ஐ எம் ரெடி ஃபார் திஸ் அக்செப்ட் திஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இந்த லாஸுக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னா தான் உங்க மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கும். ஓகேங்களா? பட் நிறைய பேர் அதெல்லாம் அந்த மைண்ட் செட்லயே உள்ள வர மாட்டாங்க. வந்தா ப்ராஃபிட்லயே தான் வரணும். வந்தா ப்ராஃபிட்டே தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் உள்ள வருவாங்க.
அப்புறம் உள்ள வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரெட்டாவே இருக்கக்கூடாது. போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட்டாவே இருக்கக்கூடாது. என்னவா இருக்கணும்? கிரீனாவே இருக்கணும். அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. நெறைய பேர் வந்து புதுசா வரவங்களுக்கெல்லாம் அப்படிதான். ஸோ நீங்க 10 ட்ரேட் போனா 10 ட்ரேட் ஏன் டார்கெட் ஹிட் ஆக மாட்டேங்குது? நீங்க தான் எல்லாமே இது பண்றீங்களே. நீங்க தான் எல்லாமே கரெக்ட்டா பண்றீங்களே. ஏங்க யாரா ஆனானப்பட்ட வாரன் பஃபெட்னாலயுமே 100% அக்யூரன்ஸியா வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்துட்டு ப்ராபபிலிட்டீஸ் தான் நம்மளது எல்லாமே வந்துட்டு ப்ராபபிலிட்டீஸ் தான் நம்மளோட டெக்னிக்கல்ஸ் எல்லாமே சொல்றது வந்து இவ்வளோ பெர்சன்ட் ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான். ஓகேங்களா? கன்ஃபார்மா வந்துட்டு யாருனாலையும் 100% அதுவும் ஃபுல்லா இருக்க முடியாது. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் எனக்கு தான் வந்து டியூஸ்டேவெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ட்ரேட் போனா 5க்கு 5மே வந்து டார்கெட் ஹிட். நேத்து 2 ட்ரேட் போனா 2க்கு 2மே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். 2 லாஸ் பண்ணேன். நேத்தெல்லாம் ஒரு பெரிய லாஸ் தான் பண்ணேன். அதுக்கு முந்தின நாள் ரூ. 8,000 ரூ. 7,000 ப்ராஃபிட் பண்ணேன். நேத்து வந்து ரூ. 10,000 லாஸ் பண்ணேன். ஸோ ஓகே இந்த மாரி வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் இத வந்து நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க அப்படின்னு இது பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க வந்துட்டு ட்ரேடிங் ரூல்ஸ் போடணும். ஓகேங்களா? ட்ரேடிங் ரூல்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வந்து போட்டு வச்சுக்கணும். நான்லாம் போட்டு என் சிஸ்டருக்கு முன்னாடி எழுதி ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து நம்மளோட குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதில வந்துட்டு ரூல்ஸ் வந்து போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னா எத்தனை ட்ரேட் பண்ணணும் கீழ. ஓகேங்களா? எத்தனை ட்ரேட் பண்ணணும்? டெய்லி ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன். 1 ஆர் 2 ட்ரேட். ஒரு ட்ரேட் போதும். டெய்லி வந்துட்டு 10 ட்ரேட் போயிட்டு ரூ. 10,000 ஒரே நாள் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து டெய்லி 1% எடுத்தீங்கன்னா கூட உங்க கேபிட்டல் வந்துட்டு 30% என்னது 30,000 வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, மாச கடைசியில வந்து பார்த்து 30% உங்களுக்கு இருக்கும். 20% 30% உங்களுக்கு 6,000 7,000 வந்து ப்ராஃபிட் வந்துரும். சரி நீங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன வந்துட்டு கரெக்ட்டா வைக்கணும். ஒரு மந்த்லி 10% தான் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ். ஒரு கேபிட்டல பொறுத்து 10% ரிட்டர்ன்ஸ் வந்து வெரி குட் ரிட்டர்ன்ஸ். ஓகேங்களா? மந்த்லி 10% வந்து எந்த பேங்க்கும் குடுக்க மாட்டாங்க. யாருமே குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? மந்த்லி 10% யாராச்சும் வெளிய குடுப்பாங்களா? ரூ. 10,000 குடுத்துட்டு மாசம் மாசம் எனக்கு ரூ. 1,000 குடு அப்படின்னு சொன்னா குடுப்பாங்களா? யாரும் குடுக்க மாட்டாங்க. பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன வந்துட்டு லிமிட்டா வைங்க. ஓகேங்களா? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன வந்துட்டு லிமிட்டா வச்சீங்கன்னா தான், அதுக்கு மேல வந்து கிடைக்கும். 10% விட எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம்லாம் 40% வந்திருக்கு. ஸோ இந்த மாரி ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டெயின் பண்ணுவோம். நாங்க வந்து என்னோட ட்ரேடிங் ஜர்னல் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ட்ரேடிங் ரூல்ஸ வந்து ஃபர்ஸ்ட் போடணும். ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. ட்ரேடிங் ரூல்ஸ் எல்லாம் என்னென்னன்னு. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் போட்டுங்க. உங்களதோட என்னன்னு. ஃபர்ஸ்ட் என்னோட ரூல் எல்லாம் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். நீங்க வந்து இதுல உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாத விஷயங்கள். டோன்ட். ஓகேங்களா? ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. 2வது வந்துட்டு வித்தவுட் பிளான் டோன்ட் ட்ரேட். ஸோ இப்போ திடீர்னு வந்துட்டு என்ட்ரி போய் காலையில வந்துட்டு பிளானே பண்ணல. நீங்க நிஃப்டில நான் சொன்ன மாதிரி தான் நிஃப்டி இந்த இடத்துக்கு வந்தா இந்த பிரைஸ்க்கு வந்தா நான் வந்துட்டு கால் சைடு போவேன். இந்த பிரைஸ்க்கு வந்தா நான் வந்து புட் சைடு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளான் இருக்கும். இப்போ நிஃப்டிலே வந்து சார்ட்ல வச்சு நம்ம இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிளான் இருக்கும். நம்மளோட ஜோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரைய தெரியும். இப்போ வந்து கிளாஸ் முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஜோனுக்கு வந்தா தான் வந்து நான் கால் சைடு அட்டன் பண்ணுவேன். இந்த ஜோனுக்கு வந்தா தான் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த ஜோனுக்கு வந்தா தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிளான் இருக்கணும். ஸோ இந்த ஜோனுக்கு வந்தா இந்த மாதிரி கால் சைடு வந்து ட்ரேட் பண்ணுவேன். இந்த ஜோனுக்கு வந்தா இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிளான் இருக்கணும். ஸோ பிளான் இருக்கணும். வித்தவுட் பிளான் வந்து டோன்ட் டூ ட்ரேட். ஓகேங்களா? பிளானே இல்லை, சும்மா வரீங்க வந்த உடனேயுமே பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் முதலே வந்து வந்த உடனேயுமே ஸ்டாக்லாம் வந்துட்டு உட்காந்து ஒரு என்ட்ரி போகிறோம்னா ஒரு 10 நிமிஷம் வந்து அனலைஸ் பண்ணணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் ட்ரேடே போகணும். ஓகேங்களா? எடுத்தவங்க ஒருத்தவங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேட்னா வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுத்து போகணும். ஒரு நல்ல ட்ரேட் போகிறதா இருந்தால் வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஜோனில் இருக்கா டக்குன்னு போய் நம்மளுடைய எல்லா பாராமீட்டர்ஸும் பார்க்கணும். என்னென்னலாம் என்ட்ரி போகணும். ஒரு என்ட்ரி போறதுக்கு ஒரு 3 ரீசனாச்சும் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்களா? நம்ம சொல்ற மாரி ஆர்டர் ஃப்ளோல வந்து என்ட்ரி வந்திருக்கா, டெல்டா வந்திருக்கா, டைவர்ஜென்ஸ் வந்திருக்கா, அதே நேரத்துல வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருக்கா, ஒரு விவேப் சப்போர்ட்ல இருக்கா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 ரீசன் வந்து உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2லேருந்து 3 ரீசன் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா. 2வது வந்துட்டு ஃபுல் கேப்பிட்டல் எப்பவுமே டிப்ளாய் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஃபுல் கேப்பிட்டல வந்துட்டு எப்பவுமே டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஃபுல் கேப்பிட்டல் நெவர் டிப்ளாய். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்னா, ஒரு லாட்ட வச்சு ட்ரேட் பண்றதுக்கு பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும் ஒரு 25,000 நீங்க வச்சிருக்கணும். ஓகேங்களா? 25,000 ஏன் ப்ரோ 25,000 ரூ. 5,000 இருந்தாவே இன்னைக்கெல்லாம் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு எக்ஸ்பைரி தான், நிஃப்டி எக்ஸ்பைரி தான். ரூ. 5,000 வச்சு அசால்ட்டா ட்ரேட் பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாதா நானு அப்படின்னு. நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பட் நீங்க அடுத்த ட்ரேட் போறதுக்கு உங்ககிட்ட காசு வரணும். ஒருவேளை இந்த ட்ரேட் போய் நீங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா, ஒரு ரூ. 1000 போயிரும். நீங்க நம்ம எப்பவுமே எதுல போய் ட்ரேட் பண்ணணும்? எதுல போய் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கிளாஸ்ல? இல்ல ப்ரோ. ஐடிஎம்ல போயிட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஐடிஎம்ல போய் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ரூ. 7,000லேருந்து ரூ. 8,000 தேவைப்படும். ரூ. 7,000லேருந்து ரூ. 8,000 வச்சு ட்ரேட் பண்ணும்போது, நீங்க வந்துட்டு லாஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ரூ. 1,000 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு ட்ரேட் அடிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து இந்த மணில போயிட்டு நீங்க என்ன ஆயிரும்? ரூ. 7,000 வந்து ஆயிரும். ஓகே ரூ. 7,000 ஆயிரும். ஸோ அடுத்த ட்ரேட் வந்து போறீங்க. அந்த ட்ரேட வந்துட்டு என்ன உடனே என்ன ஆகும்? மைண்ட் வந்துட்டு இந்த ட்ரேட லாஸ் ஆனதை ரெக்கவர் பண்ணும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்பவுமே லாஸ் ஆயிட்டா 2வது ட்ரேட் வந்துட்டு என்ன மைண்ட் என்னவோ மாறிடும். டக்குன்னு அந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும். இன்னைக்கு வந்து இந்த ரூ. 1,000 ரெக்கவர் பண்ணணும். மைண்ட் உடனே வந்து ஜம்ப் ஆயிரும் அப்படி.
மார்னிங் வரும்போது இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னு வருவீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேடு லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, உடனே மைண்ட் வந்து அந்த பக்கம் திரும்பிரும். நம்ம நார்மலா ட்ரேட் பண்ற மைண்ட் செட்லேருந்து, ஓகே இந்த ரூ. 1000 இன்னைக்கு எப்படியும் ரெக்கவர் பண்ணி 0 பண்ணிடணும், இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ட்ரேட் வந்து இதே மாதிரி போவாங்க. அடுத்த ட்ரேட் வந்துட்டு அந்த ரூ. 1000 ரெக்கவர் பண்ற மைண்ட் செட்ல போவாங்க. ஒரு ரூ. 600 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு டார்கெட் ரூ. 600 வரைக்கும் தான் இருக்கும். அந்த சப்ளை ஜோன் வரைக்கும் போயிடும். ஓகேங்களா? ரூ. 600 வரைக்கும் தான் இருக்கும். பட் உடனே என்ன ஆகும்னா, ரூ. 600 வரைக்கும் தான் இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணுவீங்க? ரூ. 1000 ரெக்கவர் பண்ணணும். அதனால வச்சுட்டே இருப்பீங்க. ஓகேவா? இந்த ரூ. 1000 நினைச்சிட்டு வச்சுட்டே இருப்பீங்க. பட் அங்கிருந்து திரும்பிரும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்துட்டு ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணக்கூடாது. மினிமம் 25,000 இருந்துச்சுன்னா ஒரு லாட்டை வச்சு பண்ணுங்க. நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு லாட் வச்சு பண்ணா ஸ்மால் ப்ராஃபிட் தான் ப்ரோ வரும். ஒரு லாட்டை வச்சு பண்ணா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும்? சின்ன ப்ராஃபிட் தான் பண்ண முடியும். ஒரு லாட்டை வச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம சப்ளை டவுன் டிமாண்ட் ஜோன்லாம் வச்சு பண்ணீங்க. டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ணீங்கன்னா அழகா ரூ. 1000 இருந்து ரூ. 1500 வந்து எடுக்கலாம். ரூ. 1500ங்கிறது சின்ன ப்ராஃபிட்டாங்க. ரூ. 1500ங்கிறது சின்ன ப்ராஃபிட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ட்ரேடிங்ல வரும்போது எல்லாருமே வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கண்ல வந்துட்டு வெறும் நம்பர்ஸா தான் தெரியும். ஓகேங்களா? ஒரு ஃபோன்ல நம்பர்ஸா தெரியும். இது வந்துட்டு ஒரு காசா கூட வந்துட்டு நெறைய பேத்துக்கு வந்து தெரியவே தெரியாது ட்ரேடிங் பண்ணும்போது. என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு வீட்லயே வந்து வொர்க் போறீங்க. நீங்களே வொர்க் போறீங்கன்னு வைங்க. ஸோ வொர்க் போயிட்டு தான் இருக்கீங்க. எல்லாரும் வொர்க் போயிட்டு தான் இருக்கீங்க. ஸோ மார்னிங் நம்ம 8:00 வந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் வேலை செஞ்சா சேலரி எவ்வளோ தராங்க? நார்மலா ஒருத்தருக்கு எவ்வளோ சேலரி தருவாங்க? மேக்ஸிமம் ஹை வேஜா இருந்தா ரூ. 1500 தருவாங்களா? ஓகே. ஒரு நல்ல வேலையில இருக்கான். ஒரு என்ஜினியரா இருக்கான். நான் என்னையவே வச்சுக்கங்க. என்ஜினியரா இருந்த எல்&டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு நாளைக்கு ரூ. 1500 சம்பளம் தந்தாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1500 சம்பளம் தந்தாங்க. ஓகேவா? இந்த ரூ. 1500 நிஃப்டி ஒரு ட்ரேட் போனீங்கன்னா, ஒரு ஒரு கேண்டில்ல வந்துட்டு தருது. எத்தன மேக்ஸிமம் ஒரு கேண்டில் இந்த பெரிய கேண்டில் பிடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. 30 மினிட்ஸ்ல இந்த ரூ. 1500 வந்து நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. இங்க வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க பிசிக்கலா போய் ஒர்க் பண்ணி சைட்டுக்கு போய் சுத்தி 4 பேத்துக்கு திட்டு வாங்கி, அடி வாங்கி, மிதி வாங்கி, அந்த கமலஹாசன் படத்துல சொல்ற மாரி 4 காசு சம்பாதிக்கணும்னா சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? அந்த மாரி எல்லாம் பட்டு வாங்கிட்டு ரூ. 1500 சம்பாதிக்கிறோம் மாசம். ஓகேவா? ஒரு நாள்ல. இது வந்துட்டு என்ன பண்றோம்? ஒரு நாள் உட்காந்து கரெக்ட்டா ஒரு அனலைஸ் போய் ஒரு ரூ. 1500 சம்பாதிக்கும். பட் இது வந்துட்டு நம்மளுக்கு மாச கடைசியில வந்து காசா வருது. இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துரும். ஓகேவா? பட் இது வந்துட்டு கேஷா வந்து தெரியாது. ஒரு ரூ. 1500 வரும். 1500 1500 ஒரு ஒரு லிமிட்க்கு மேல 1500 இது ட்ரேடிங்ல வந்துட்டு என்னடா இது 1500 இது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாரி யோசிப்பீங்க. பட் 1500 வேற ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கணும் நீங்க. இந்த 1500 வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு வேற யார் பண்றாங்க? நம்ம அம்மா, அப்பா, ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ் நீங்க அவங்களெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 1500 அவங்களுக்கு எவ்வளோ பெரிய காசா இருக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னாவே அடுத்த ட்ரேட் போக தேவையில்ல. ஒரு நாளைக்கு இந்த மாரி ஒரு ட்ரேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிரணும் அந்த அதுக்கு தான் அவாய்ட் ஓவர் ட்ரேட். அவாய்ட் ஓவர் ட்ரேட். இந்த அவாய்ட் ஓவர் ட்ரேட் வந்து எதுக்கு நம்ம சொல்றோம்னா, இந்த அவாய்ட் ஓவர் ட்ரேட இந்த ட்ரேட வந்துட்டு இந்த மாரி ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே டெய்லி 1 ட்ரேட் 2 ட்ரேட். ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து லாஸ் ஆகுது. 2வது ட்ரேட் மட்டும் ஒரு ட்ரேட் போறேன். இதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு லாஸ்ட் டே. ஓகேவா? நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ட்ரேடிங் இஸ் நாட் அ வொர்க். ஓகேங்களா? இது வந்து வொர்க் கிடையாது. இது வந்து என்னது? பிசினஸ். ஓகேங்களா? பிசினஸ். ஸோ இதுல வந்துட்டு என்ன ஆகும்? லாஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாஸ் வரும்னு தெரிஞ்சா மட்டும் தான் ட்ரேடிங்குள்ளாரே வரணும். ஸோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க லாஸ வந்து வெளியே வந்துட்டு தெரிய வைக்கணும். நெறைய பேர் வந்துட்டு லாஸ வந்து வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் வந்தா மட்டும் போய் எல்லாத்துக்கிட்டயும் போயிட்டு சொல்லுவீங்க. ப்ராஃபிட் இன்னைக்கு 10,000 ப்ராஃபிட்டா? 9,000 ப்ராஃபிட்டா? பட் லாஸ் வந்துச்சுன்னா நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதுவும் வந்துட்டு நெறைய இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. இன்னைக்கு வந்துட்டு 10,000 லாஸ். ஸோ நான் வந்து போட்டிருக்கேன் நேத்து வந்துட்டு 12,000 லாஸ். 12,000 வந்துட்டு லாஸ் நம்மளுடைய இந்த குரூப்ல வந்துட்டு போட்டிருப்பேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்துட்டு எனக்கு 12,000 லாஸ். ஸோ இங்க வந்து போட்டிருப்பேன். ஸோ இங்க வந்துட்டு என்னுடைய P&L இந்த இடத்துல ட்ரேடிங் P&L போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ நேத்து வந்துட்டு 13,000 லாஸ் இருந்துச்சு. மறுபடியும் NG ட்ரேட் போயிட்டு ஒண்ணு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரேடிங் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ என்னென்ன ரூலு? ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? டெய்லியும் 9:30க்கு மேல தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் மார்க்கெட் 15 நிமிஷம் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ கேபிட்டல் வந்து ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. வித்தவுட் பிளான்ல வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ரூல்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்ட்டா. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நீங்க டிசிப்ளின்டா இருக்கணும். டிசிப்ளின்டா இருந்தா மட்டும் தான் இதெல்லாமே பண்ண முடியும். ஒரு நாள் வந்து உங்க ரூல்ஸ் மீறினீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா, என்னுடைய லாஸ்ட் மந்த் ட்ரேடிங் ஜேர்னல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் தான் வந்து நான் அதிக லாட்ட வச்சுட்டு ட்ரேட் போனேன். ஓகேங்களா? ஒரு நாள் தான் வந்து அதிக லாட் வச்சு ட்ரேட் போனேன். ஸோ என்னாச்சு? ஸோ அந்த அன்னைக்கு பெரிய லாஸ் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த மாரி ட்ரேடிங் ஜர்னல வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து டெய்லி எவ்வளோ பெர்சன்டேஜ்ல வந்து கால்குலேட் பண்ணணும் நீங்க. எப்பவுமே வந்துட்டு ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ROI அதுவும் செல்லர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, எப்பவுமே அமௌண்ட்ல வந்துட்டு அவங்களோட ரிட்டர்ன்ஸ வந்துட்டு ப்ராஃபிட் வந்து சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அமௌண்ட்ல வந்து நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ரூ. 10,000 போட்டா ரூ. 5,000 வந்துச்சு. அப்படி கிடையாது. ஸோ எத்தன பெர்சன்டேஜ் நம்மளுடைய மாச டார்கெட்டே வந்து 10% ஓகேங்களா? மந்த்லி 10% எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஓகே. மந்த்லி 10% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ சிம்பிளா வந்துட்டு அத வந்து புக் பண்ணுங்க. ஓகேங்களா? அத வந்துட்டு புக் பண்ணுங்க. அத வந்து டார்கெட்டா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ட்ரேடெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ இடையில வந்துட்டு நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணா அதை வந்து நோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ட்ரேடிங் ஜர்னல் வந்து மெயின்டெயின் பண்ணணும். இந்த ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டெயின் பண்றது மூலம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, டெய்லி வந்து ப்ராஃபிட், லாஸ்ன்னு போடுறீங்க. இப்ப லாஸ் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல லாஸ் ரீசன் வந்து எழுதணும். ஓகேங்களா? லாஸ் வரும்போது லாஸ் ரீசன் எழுதணும். ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரைடே என்ன பண்ணிட்டேன், ஓவர் ட்ரேட் பண்ணிட்டேன். ப்ராஃபிட் பை ப்ரோ லாஸ்ட் ட்ரேட்ல வந்துட்டு ஒரே ஒரு லாட்ட வந்துட்டு பிக் லாட் ஸ்டாக் வந்துட்டு வச்சு போய் லாஸ் பண்ணிட்டேன். 4,500 ப்ராஃபிட் இருந்து 4,500 லாஸ் பண்ணி ரூ. 290 வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரீசன வந்து இங்க எழுதி வைக்கணும். ஓகேங்களா? இந்த மாரி ரீசன வந்துட்டு இங்க எழுதி வைக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், அடுத்த டைம் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. அடுத்த டைம் வந்து இந்த இந்த மிஸ்டேக் வந்து பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ ஒரு பெரிய லாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல மிஸ்டேக் வந்து என்ன மிஸ்டேக்ன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். டெய்லி வந்துட்டு இத நீங்க பண்ணியே ஆகணும். அப்பதான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு ஒரு லாஸ் வருது அப்படின்னா, அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு ஒரு ரூட் காஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா எது வேணா ரீசனா இருக்கலாம். நான்லாம் வந்துட்டு ஒரு டைம் என்னுடைய ட்ரெயின்ல வந்துட்டு இங்கிருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். பெங்களூர் வந்து போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரேட் பண்ணேன். ரூ. 10,000 வந்து லாஸ் ஆயிடுச்சு. அதனால சிக்னல் கட் ஆயிடுச்சு. ப்ராஃபிட் வந்து ரூ. 10,000 இருந்துச்சு. ரூ. 10,000 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப என்னாச்சு, சிக்னல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கட் ஆயிருச்சு. ஸோ அதனால அடுத்த டைம் என்ன பண்ணக்கூடாது, ஸோ இத வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த டைம் ட்ரெயின்ல எப்போ போனாலுமே ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ட்ரேடே வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஓகேங்களா? பெஸ்ட் வே இந்த இந்த லாஸ வர்றத கன்டின்யூ பண்றதுக்கு. சாரி இது பண்றதுக்கு தடுக்கறதுக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி வேற ஏதாச்சும் ரீசன் இருக்கும். நீங்க வந்து 2 லாட்ட வச்சு போயிட்டேன். ஸோ டெய்லி 1 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லாட் வந்துட்டு எப்பவுமே 1 லாட்னா 1 லாட்ட வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் ஆச்சும் 1 லாட் வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2 லாட்டுக்கு மாறுங்க. ஓகே. அதுக்கப்புறம் 2 லாட்டுக்கு மாறுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 லாட்டுக்கு மாறுங்க. அப்படி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணுங்க. 1 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணி திடீர்னு 10 லாட்டுக்கு போங்க. ஆனா எங்களோட எமோஷன் வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்கும். 1 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். 10 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். 50 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். ஏன்னா 1 லாட்ட வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெறும் எத்தன குவான்டிட்டி? 50 குவான்டிட்டி நிஃப்டில. 20 பாயிண்ட் கீழ இருந்துச்சுன்னா ரூ. 1000 தான். ஓகேவா? இதே நீங்க 10 லாட் வச்சு ட்ரேட் போறீங்க. 500 குவான்டிட்டி. 20 பாயிண்ட் கீழ போச்சுன்னா ரூ. 10,000 போகும் உங்களுக்கு. ஸோ அத மாரி ரூ. 1000 ரூ. 10,000 ஓகேங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட ரூ. 1000 வந்துட்டு ரூ. 25,000 கேபிட்டல் வச்சுட்டு போனாவே உங்களுக்கு எவ்வளோ ஒரு அ 5% பக்கம் போற மாரி தான். ஓகேங்களா? 5% பக்கம் லாஸ் ஆகுற மாரி தான். இதுவே வந்துட்டு உங்களோட கேபிட்டல் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்கள்ட்ட ஒரு ரூ. 5,00,000 இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஒரு இந்த லாட்ட வச்சே போகணும். 10 லாட்ட வச்சே போகணும். ஒரு ரூ. 5,00,000 இருந்தா மட்டும் தான். அப்பதான் வந்துட்டு லாஸ் வந்துச்சுனாலுமே வந்துட்டு உங்கனால ஓகே இந்த லாஸ வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். இதே நீங்க வெறும் ரூ. 50,000 வச்சுட்டு 10 லாட்ட வச்சு வெறும் ரூ. 50,000 இருக்குது. ரூ. 50,000க்குமே ஃபுல்லா போட்டு போடுறீங்கன்னா, அது ஒரு ஹீரோ ஜீரோ ட்ரேட் மாரி ஆயிப்போயிரும். உங்களுக்கு வந்துட்டு ரூ. 10,000 போயிரும். 50,000ல ரூ. 10,000 போயிரும். அப்புறம் எவ்வளோ இருக்கும்? ரூ. 40,000 மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ரூ. 40,000 மட்டும் தான் உங்க கையில இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கேப்பிட்டல் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ரூலே வந்து நம்மளுடையது என்னது? ஃபர்ஸ்ட் ரூலே கேப்பிட்டல் புரொடெக்ட் பண்ணணும். புரொடெக்ட் கேப்பிட்டல் ஓகேங்களா? ஸோ செகண்ட் தான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் தான் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ இந்த கேப்பிட்டல சேவ் பண்ற ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாவே, ஒரு 1 மந்த் நீங்க ட்ரேட் பண்ணி கேப்பிட்டல் லாஸ் பண்ணாம சேவ் பண்ணிட்டீங்கன்னாவே வந்துட்டு, ஆ என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்துட்டு வரக்கு ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து கேப்பிட்டல் சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் அடிக்காத மாரி ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடிக்காத மாரி ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்காம ட்ரேட் பண்ணீங்கனாவே என்ன ஆகும்? ஒண்ணு டார்கெட் தான் ஹிட் ஆகும். டார்கெட் தான் ஹிட் ஆகும். ஸோ டார்கெட் அடிக்கும் போதெல்லாம் என்ன ஆகும்? ப்ராஃபிட் வரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இத வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாவே இது ஆட்டோமேட்டிக்கா வரும். ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க முதல்ல எந்த ட்ரேட் போனீங்கனாலுமே ரிஸ்க் எவ்வளவு? மைண்ட்ல அதை தான் வைக்கணும். ஓகேங்களா? ரிஸ்க் எவ்வளவு? இந்த ட்ரேட்ல எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்தா ரூ. 7,000 அப்படின்னு மைண்ட் பிரிப்பேர் பண்ணிக்கணும். இப்ப வந்து ரூ. 7,000 ஓகே இந்த மாரி மைண்ட வந்து பிரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பிரிப்பேர் பண்ணிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த லாஸ் வரும்போது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதே டைம்ல இந்த மாரி லாஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு என்ன பண்ணணும்? போய் ஷேர் பண்ணணும் யாராச்சும் கிட்ட. ஓகேங்களா? லாஸ் வந்துச்சுன்னா ஷேர் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இது ஒரு வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கலா வந்துட்டு ஒரு ஃபேக்ட் இது வந்துட்டு. ஸோ எல்லாருமே என்னது ப்ராஃபிட் வந்தா சொல்லுவீங்களா? ஸோ நெறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. போயிட்டு இன்னைக்கு ப்ராஃபிட் ப்ரோ, இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் ப்ரோ, இன்னைக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க? லாஸ் வந்துச்சுன்னா அப்படியே கமுக்கமா உட்காந்துக்குவாங்க. யார்ட்டயும் வந்து பேச மாட்டாங்க. யார்ட்டயும் வந்து
சொல்லவே மாட்டாங்க. ஸோ, அதுக்கு ரீசன் என்ன? லாஸ் வந்துச்சுன்னா, ஸோ நம்ம ஐய்யயோ! தப்பா நெனச்சுருவாங்களோ! ஐயோ! தப்பா இது பண்ணிருவாங்களோ! இவனுக்கே எதுவும் தெர்ல அப்படின்னு சொல்லிருவாங்களோ! நம்மள வந்து ரொம்ப இதா நெனச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. பட் அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டு இது எப்படி எப்ப சொல்ல முடியும்னா, அந்த ட்ரேடிங் ஜர்னல் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்களால தைரியமா சொல்ல முடியும். என்னைய மாரி. ஓகேங்களா? இதே வந்துட்டு ப்ரூஃபோட வந்து காமிக்க முடியும். லாஸ்டா அப்படின்னா, லாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எவனாச்சும் கேட்டான்னா, அப்போ வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். யாராச்சும் வந்து லாஸ் பண்ணிட்டியா? என்னடா லாஸ் பண்ணிட்ட? இவ்ளோ பெரிய லாஸ் ஐய்யயோ! அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லடா நான் ஆல்ரெடி இங்க பாரு நெறைய ப்ராஃபிட்ல இருந்தேன். நான் ஒரு இந்த மந்த் முடியும்போது வந்துட்டு இந்த மந்த் ஸ்டார்ட்டிங் வரைக்கும் ஒரு 45,000 ப்ராஃபிட்ல இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 10,000 வந்து லாஸ் ஆயிருக்கு. இதுதான் என்னுடைய 46,000 ப்ராஃபிட்ல இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு 12,000 வந்துட்டு லாஸ் ஆயிருச்சு. 12,000 வந்துட்டு லாஸ் ஆயிருச்சு. ஸோ இன்னும் 6 நாள் இருக்குது. இந்த 6 நாள்ல வந்துட்டு கரெக்ட்டா ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி ட்ரேடிங் ஜெர்னல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்டெயின் பண்ணீங்கனாவே, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இப்ப என்னுடைய பிளான் என்ன? ஸோ 34K இருக்கு. 34K இருக்கு. ஓகேங்களா? நேத்தே வந்து இந்த பிளான் தான் போட்டிருந்தேன். பட் பொசிஷனல் ட்ரேட் எல்லாமே என்ட லாஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? பொசிஷனல் ட்ரேட் எல்லாமே லாஸ் ஆயிருச்சு. ஸோ இன்ட்ராடே மட்டும் தான் ஒரு ட்ரேட் போய்க்கணும். இன்ட்ராடேல மட்டும் ட்ரேட் போய்க்கணும். இந்த 6 நாள்ல வந்துட்டு மேக்ஸிமம் லாஸே வந்துட்டு ஒரு ரூ. 6,000 அந்த மாரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரூ. 6,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பெரிய இப்ப இப்ப என்னுடைய அல்டிமேட் கோலே நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இந்த ப்ராஃபிட்ட மறுபடியும் திருப்பி மார்க்கெட் கிட்ட குடுக்கக்கூடாது. இந்த ப்ராஃபிட்ட திருப்பி மார்க்கெட் கிட்ட குடுக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கரெக்ட்டா ட்ரேட் பண்ணிக்கணும் இதுக்கு மேல. ஸோ இந்த மாதிரி உட்காந்து இதெல்லாம் எழுதுனீங்கன்னா, இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் லாஸ வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு லாஸ் வராம பார்க்க முடியும். ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன் லாஸ்ட் மந்த் வந்து நான் சொன்னேனா, லாஸ்ட் கிளாஸ்ல இடையில கூட சொல்லியிருந்தேன். ஆ என்னுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 2,700 தான் இருந்துச்சு. இப்போ லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,200 இருந்துச்சு. அதுக்கு மீனிங் என்னது? நான் வந்து பெரிய லாஸா பண்ணிடுறேன். ப்ராஃபிட் பண்ணா சின்னதா பண்ணிடுறேன். ஸோ இத வந்து நான் டிசம்பர் மந்த் நான் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய போன மாசம் நவம்பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோலயோ கூட சொல்லியிருப்பேன். என்னோட யூடியூப் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா. ஸோ இந்த மாசம் என்ன பண்ணியிருக்கேன்? அத வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ சொல்லப்போனா உண்மையாலுமே பண்ணியிருக்கேன். நேத்து வரைக்குமே வந்துட்டு வெறும் ரூ. 2,000 தான் இருந்துச்சு ஆவரேஜ் லாஸ். என்னோட ஆவரேஜ் லாஸ் வந்துட்டு வெறும் ரூ. 2,000 தான் இருந்துச்சு. ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துட்டு ரூ. 5,600 இருக்கு. ஓகேங்களா? ரூ. 5,600 இருக்கு. இந்த லாஸ் ஆகாம இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு வெறும் ரூ. 2,000 தான் இருந்துச்சு. இந்த லாஸ் ஆகியுமே வந்துட்டு 3,400 இருக்குது. இப்ப வந்து ப்ராஃபிட்ட விட லாஸ் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இதையும் டிவைட் பண்ணி பாருங்க. எத்தன 1 எவ்வளோ வருதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுதான் என்னோட ரிஸ்க் ரிவார்ட். ஓகே. இதுதான் என்னுடைய ரிஸ்க் ரிவார்ட். 1:5 ஓகேங்களா? 1:5 1.5 ஓகேங்களா? 1.5 1:5 விட 1.5 இப்போ வந்து ரூ. 1000 வந்து ரிஸ்க் வச்சேன்னா, ரூ. 1,800 வந்து நானு ப்ராஃபிட் பண்றேன். இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பெரிய லாஸே வந்து பண்ணக்கூடாது இந்த மாசத்துல முடிவு பண்ணேன். பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு சின்ன லாஸ் தான். பட் இன்னைக்கு நேத்து வந்து பெரிய லாஸ் வந்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கு. ஓகேங்களா? பொசிஷனலா வந்துட்டு எல்லாமே ரிஸ்க் டிஃபைன்டா போட்டு வச்சிருந்தேன். பொசிஷனல் ட்ரேட் 2 ட்ரேடுக்கும் 2 ட்ரேடுமே வந்து லாஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? 2 ட்ரேடுக்கு 2 ட்ரேடுமே லாஸ் ஆயிருச்சு. இன்னொரு ட்ரேட் வந்துட்டு ப்ராஃபிட் 8,000 வந்தது. நான் புக் பண்ணாம விட்டுட்டேன். நேத்து வந்து ஒரு ஃபால்ல அப்படியே வந்துட்டு அது வந்துட்டு ரூ. 1,000 வந்து மாறிடுச்சு. ஓகேவா? அதையும் வந்து புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொசிஷனல் ட்ரேட் வந்து எதுவுமே இல்ல. ஒண்ணே ஒண்ணு மதர்சன் மட்டும் ஹோல்ட் பண்றேன். அதுவுமே வந்து 5,000 லாஸ்ல இருக்கு. ஸோ அந்த லாஸ வந்துட்டு நீங்க மந்த் ஃபுல்லா விட்டனா கூட எனக்கு இன்னும் ரூ. 1,000 தான் எக்ஸ்ட்ரா லாஸ். ஒரு ரூ. 6,000 தான் வரும்னு சொல்லிட்டு, அத அப்படியே வந்து நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா? என்ன நடக்குதோ நடந்து போயிடுச்சு அதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதாங்க. இவ்வளோதான் வந்துட்டு நம்மளுடைய ட்ரேடிங் ஜர்னல். ஸோ இத மெயின்டெயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகேங்களா? லாஸ் இவ்ளோ நம்ம இவ்ளோ லாஸ்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் லாஸ் வந்துச்சுன்னா, செகண்ட் நாள் லாஸ் வந்துச்சுன்னா, தேர்ட் நாள் லாஸ் வந்துச்சுன்னா, ஸோ கன்டினியூஸா லாஸ் வந்துச்சுன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேப் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் வந்து பெரிய லாஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா, ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணாம விட்டுருவேன். ஓகேங்களா? பெரிய லாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணாம விட்டுட்டு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா? உடனே வந்துட்டு நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நீ ஃபுல் லாஸ் வந்துருச்சுன்னா, ஒரு ரூ. 6,000 லாஸ் வந்துருச்சு அப்டின்னா என்ன பண்ணுவாங்க, உடனே போயிட்டு அடுத்த நாள் அந்த ரூ. 6,000 ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வெறித்தனமா ட்ரேட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. பட் நாம வந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ரூ. 6,000 லாஸ் வந்துச்சுன்னா, வெயிட் பண்ணணும். பெரிய லாஸ். இது வந்து நமக்கு பெரிய லாஸ்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அடுத்த நாள் வந்து ட்ரேட் பண்ணாம இருக்கிறது அத விட பெட்டர். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணாம இருக்கிறது அத விட பெட்டர். ஏன்னா வந்துட்டு இந்த லாஸ் வந்துட்டு உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். இந்த லாஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். இந்த லாஸ வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து நமக்கு வந்துரும். அதனால நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்துட்டு அந்த இடத்துல என்ட்ரி கிடையாதுன்னு சொன்னாலுமே, நம்ம இடத்துல மைண்ட்ல போயிட்டு லாஸ் ரெக்கவர் பண்ற மூட்ல என்ட்ரி போயிருவோம். ஓகேங்களா? லாஸ் ரெக்கவர் பண்ற மூட்ல வந்து என்ட்ரி போயிருவோம். ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் வந்து பெரிய லாஸ் வந்துச்சு. இப்ப எனக்கே 12,000 வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு வந்து ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ட்ரேட் பண்றத அவாய்ட் பண்ணிக்குவேன். இல்ல ஏதாவது பொசிஷனல் ட்ரேட் இருந்தா போவேன். இல்ல ஸ்விங் ட்ரேட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் வந்து ட்ரேட் பண்ணாம இருந்துக்கலாம். இல்லைன்னா ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் போயிட்டு ஒரு ரூ. 1,000 அந்த மாரி வந்துட்டு புக் பண்ணிட்டு குளோஸ் பண்ணிடலாம். இந்த 6 நாள் இருக்கு. இந்த 6 நாளுமே எனக்கு 1K புக் பண்ணனா கூட முடிஞ்சது. ரூ. 6ல வந்து முடிச்சுருவேன். ஸோ அதுல ஒரு எனக்கு பொசிஷனல்ல ஒரு ரூ. 5,000 ரூ. 6 லாஸ்னா எனக்கு இந்த இப்போதைக்கு என்னுடைய கோல் என்னது? இந்த 30Kல இந்த மாசத்த முடிக்கணும். இந்த மாசத்துல வந்து ஒரு 30Kல வந்துட்டு
இந்த மாசத்த வந்து முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் என்னுடைய கோல். ஸோ அதே மாரி ஸ்விங்லயும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நேத்து ஸ்விங்லயுமே வந்துட்டு ரூ. 1500 வந்து லாஸ் பண்ணோம். ஸோ இதோட கோல் என்னது? இதுலயும் வந்து 10Kல முடிக்கணும். மொத்தமா இந்த மாசத்துல வந்து எனக்கு ட்ரேடிங் இது மூலமா இந்த மாசத்துல P&L வந்துட்டு ஒரு 2லயுமே சேர்த்து ஒரு ரூ. 50 ஒரு ரூ. 45லேருந்து ஒரு ரூ. 50 வந்து ப்ராஃபிட் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்னா, வித்ட்ரா பண்ணணும். அமௌண்ட்ட வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும். ஸோ ஓகேவா? என்ன பண்ணணும்னா, வித்ட்ரா பண்ணணும். நேத்து வந்து நான் வந்து 30,000 வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? 30,000 வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். யாருங்க இந்நேரம் கழிச்சு வர்றது? ஸோ அமௌண்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும். ஸோ இவ்ளோ நேரம் கழிச்சு வராரு. அமௌண்ட்ட வந்துட்டு நம்ம வித்ட்ரா பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், வித்ட்ராவல் டன். ஸோ நேத்து வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டேன். வித்ட்ராவல். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஸோ இப்ப என்ன பண்ணிட்டேன், நானு ப்ராஃபிட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இத வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10,000 வந்துட்டு போன மாசம் வந்து எடுத்திருப்போம். இது முந்தின மாசம் ப்ராஃபிட்ட. 19,000லேருந்து 10,000 எடுத்திருப்போம். இந்த மாசம் என்ன பண்ணிட்டோம், 30,000 எடுத்துட்டோம். அப்ப என்ன ஆயிரும், கேபிட்டல் வந்துட்டு இப்போ என்கிட்ட 21,000 தான் இருக்கு. ஓகேங்களா? 21,000 தான் வந்துட்டு நம்மளுடைய கேபிட்டல் வந்துட்டு இருக்கும். இத வச்சு மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இத வச்சு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இத வச்சு ட்ரேட் பண்ண போறோம்னா என்ன பண்ண போறேன், வெறும் ஒரு லாட்ட வச்சு ட்ரேட் பண்ண போறேன். ஒரு லாட்ட வச்சு ட்ரேட் பண்ண போறேன். நிஃப்டியா இருந்தாலும் பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் சரி. லாஸ் வந்தாலும் லாஸ், ப்ராஃபிட் வந்தாலும் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஷா இதுக்கு மேல வந்துட்டு இத வச்சு நம்ம ட்ரேட் பண்ண போறதில்ல. ஏதாச்சும் பொசிஷனலா நல்லா ஸ்டாக்ல ட்ரேட் வந்தாலும் இதுக்கு மேல 21,000 இது அதிகங்க. ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணீங்கனாலுமே இதுக்கு மேல 21,000 அதிகம். ஏன்னா இந்த மந்த்ல வந்துட்டு மந்த் எண்டுல இருக்கோம். அதனால வந்து எல்லா பிரீமியமும் கம்மியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கணும்னா மந்த் ஆஃப்லயே வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு என்னைய மாரி போட்டுறணும். போன மாசம் வந்து கரெக்ட்டா 21 தேதி தான் வந்து வித்ட்ரா போட்டிருக்கேன். இந்த மாசம் வந்துட்டு கரெக்ட்டா 21 வித்ட்ரா போடுறேன். ஓகேங்களா? வித்ட்ராவல். ஓகே. ஸோ இந்த மாரி வந்துட்டு நீங்க உங்களோட ப்ராஃபிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிய எடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் பண்ணணும். 2வது ப்ராஃபிட் வெளிய எடுக்கணும். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ப்ராஃபிட் பண்ணிருவாங்க. ப்ரோ நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ப்ராஃபிட் பண்ண மாரியே இல்ல ப்ரோ கடைசில அப்டின்னா. ப்ராஃபிட் பண்ண மாரியே இருக்காது. ஏன்னா வந்துட்டு நீங்க சம்பாரிச்ச காச வந்து வெளிய எடுக்கணும். சம்பாரிச்ச காச வந்து வெளிய எடுக்கணும். அதை செலவு பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்துட்டு நம்ம நம்மளுடைய வீட்டுக்கு எதுக்கும் செலவு பண்ணணும். நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்ல ஒரு பெரிய கேபிட்டல் ஆகுற வரைக்கும் ப்ராஃபிட் அப்படியே உள்ள வச்சுட்டே இரு, உள்ள வச்சுட்டே இரு, உள்ள வச்சுட்டே இருங்க. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு கிடையவே கிடையாது. நீங்க இந்த டிசிப்ளின கொண்டாந்துட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல் அதிகமாயிரும். நீங்க கேபிட்டல் உள்ள போட்டீங்கன்னா உள்ள கூட போட்டுக்கலாம் நம்ம மறுபடியும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாரி வந்து வித்ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே. இந்த மாரி வித்ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்பதான் வந்து ஒரு இன்கம் வர மாரி இருக்கும். நீங்க வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல இது பண்ண மாரி இருக்கும். ஓகேங்களா? நல்லா ட்ரேட் பண்ண மாரி இருக்கும். ஒரு வந்துட்டு இதா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, நெறைய பேரு அந்த நான் சொன்ன மாரி தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வித்ட்ராவல்லாம் பண்ண வேண்டாம். அப்படியே வையி 30K இருந்துச்சுல்ல, அப்ப 50K ஆயிருக்குது. 1,00,000 ஆகட்டும். அப்படி ஆயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதிக லாட்ஸ் வந்து கேபிட்டல் அதிகமா இருந்துச்சுன்னா வந்துட்டு, மைண்ட் வந்துட்டு என்ன பண்ணும்? அதிக ட்ரேட் பண்ண தோணும். அதிக லாட்ஸ் ஒண்ணு போட தோணும். ஸோ இத மாரிலாம் வந்து தோணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு நாள் போயிட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போடுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரூ. 40,000 ப்ராஃபிட்ல இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரூ. 30,000 ரிஸ்க் வச்சுருவோம். வந்த ப்ராஃபிட் 10 நாள் வந்த ப்ராஃபிட் ஒரே நாள்ல ரூ. 30,000 ரிஸ்க் வச்சுருவோம். அது நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா போயிருச்சுன்னா பரவால்ல. ஆனா ஸ்டாப் லாஸ் அடிச்சு ரூ. 30,000 போச்சுன்னா வந்துட்டு, அவன் இவ்வளோ நாள் வந்துட்டு ஸ் நம்மளுடைய டைம் எல்லாமே வந்து என்ன ஆகுது? வேஸ்ட் ஆகுது. ஓகே. நம்மளுடைய டைம் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இத வந்துட்டு மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த ட்ரேடிங் ஜேர்னல வந்து மெயின்டெயின் பண்ணணும். ட்ரேடிங் ஜேர்னல வந்து மெயின்டெயின் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா வந்து வச்சிருக்கணும். ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ஒரு ட்ரேடும் போகாதீங்க. இல்லைன்னா ரிஸ்க் டிஃபைன்டு நம்ம பண்ற மாரி ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஹெட்ஜ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இவ்வளோ தான் லாஸ் மேக்ஸிமம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. மொத்தத்துல நம்மளுக்கு என்னது? லாஸ் வந்தா ரிஸ்க் இவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய ஜோன்ஸ் வந்தா மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். ஓகேங்களா? ஃபோமோல என்ட்ரி போகக்கூடாது. நேத்து ஒரு என்ட்ரி போனேன் பார்த்தீங்களா நானு. சம்ஹவ் மேனேஜ் பண்ணி 6,000 லாஸ்லேருந்து 2,000லாம் வந்துட்டு கொண்டு வந்து கம்மி பண்ணி நிறுத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ நேத்து வந்துட்டு எந்த இடத்துல அப்போலோ ஹாஸ்பிட்டல் நம்மளோட லைவ்லயே சொன்னேனா, ஸோ நான் வந்துட்டு இதுலயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்ளோ பேசுறேன், இவ்ளோ சொல்றேன். நானுமே வந்துட்டு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல போகும்ன்னு சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க. பட் பெரிய லாஸ்லேருந்து நேத்து தப்பிச்சிருக்கு. அதையும் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கால் சைடு என்ட்ரி போயிட்டு அது வந்து கீழ வந்துருச்சு. ஓகே. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் தான் எனக்கு. பட் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து இன்னொரு ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்மளோட இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணி, இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் குவான்டிட்டி ஆட் பண்ணேன். இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ்ல குடுத்தான். மறுபடியும் வந்து மேல போனான். இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் நானு. ஓகே. இந்த ஜோன பிரேக் பண்ண முடியல அப்டின்ட்டு. நான் புக் பண்ணி முடிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ பெரிய ஃபால்ன்னு. இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஃபால்ன்னு பாருங்க. ஒரே கேண்டில் தான். எனக்கு தெரிஞ்சு. ஒரே கேண்டில் தான்.
ஸோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. எவ்வளோ 5500 5400. ஸோ ஓகேங்களா, 5500 5400 வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அன்னைக்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு ஒரு பெரிய லாஸ் வந்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது மூலமாக வந்து தடுத்துருக்கேன்னு வேணால் சொல்லலாம். ஓகேங்களா, பெரிய லாஸ். ஏன்னா வந்துட்டு நான் போயிருந்த குவான்டிட்டி வந்துட்டு 3 லாட்ஸ்க்கு மேலே வந்துட்டு போயிருந்தேன். 3 லாட்ஸ்னா 400 குவான்டிட்டி, 400 இன்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு 100 பாயிண்ட் வந்து கீழே வந்துருக்கு. 400 இன்ட்டு 100 போட்டுங்க எவ்வளோ பெரிய லாஸ். 400 இன்ட்டு 100. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் லாஸில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் நான். 2000 லாஸ் ஓகே அப்படின்னு சொல்லி 2000 எக்ஸிட் ஆனங்காட்டி என்னாச்சு, இவ்வளோ பெரிய லாஸை வந்துட்டு நம்மளால தடுக்க முடிஞ்சுது. ஓகேங்களா, ஏன் இந்த தப்பு நேற்று என்ன தப்பு பண்ணோம், ஃபோமோல என்ட்ரி போயிட்டோம். ஃபோமோனா என்னது, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் வந்துட்டு அதாவது விட்டுருமோ, இந்த என்ட்ரியை வந்து மிஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போய் பெரிய லாஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். பெரிய லாஸ் வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் என்ட்ரி போகக்கூடாது. ஓகேங்களா, ப்ராப்பராக கேண்டில் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணணும். எப்போவுமே வந்துட்டு என்ட்ரி எப்போ போகணும், கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ட்ரி போகணும். அதுக்கு முன்னாடி என்ட்ரி போனீங்கன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக வந்து லாஸ் வரக்கு 90 இன்னும் 1 நிமிஷம் தானே இருக்குது. 15 மினிட் கேண்டில் க்ளோஸ் பண்ணோம்னா 6:29 ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 நிமிஷம் தான் இருக்குது கேண்டில் க்ளோஸ் வச்சிருவான்னு நினச்சிட்டு என்ட்ரி போயிட்டீங்கன்னா அந்த 1 நிமிஷம் இல்லை, ஒரு 10 செகண்டில் கூட கேண்டில் வந்து என்ன ஆயிரும், கீழே வந்துட்டு வந்துடும். 10 செகண்டில் கூட வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ அதனால் கேண்டில் க்ளோஸ் வைக்கிற வரைக்கும் வந்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா, பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ட்ரேடிங் ஜெர்னலை வந்து மெயின்டைன் பண்ணணும். நம்ம ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன பார்த்துருக்கோம் இப்போ சொல்லுங்கள், ஒவ்வொன்றா வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டாவது ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணக்கூடாது. சூப்பர், ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணக்கூடாது. ஓகே சூப்பர். அடுத்தது பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. சூப்பர். நாலாவது ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். அது வந்து எது பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்டிருக்கேன். பண்ணணுங்கிறதுல எது பண்ணக்கூடாது, ஓவர் ட்ரேட் பண்ணவே கூடாது. அதான் ஓவர் ட்ரேட் வந்து நம்ம இங்க மேலேயே சொல்லிட்டோம். வேற 3 தானா, 3 பாயிண்ட் தானா? ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போக கூடாது. எஸ், ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணக்கூடாது. நேற்று இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணேன். நேற்று வந்து இந்த மிஸ்டேக் நான் பண்ணேன். சரி, ரிவர்சல் கொடுப்பான் நெஃப்டி, ட்ரெண்டே டவுன் ட்ரெண்டு. லைவ்ல இருந்து தான் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். லைவ்ல இருக்கும்போதே வந்து நான் ரொம்ப கான்சியஸா ட்ரேட் பண்ணுவேன். ஓகேங்களா, லைவ்ல இருந்து ஏன்னா வந்து ஒரு 60 மெம்பர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க லைவ்ல. ஓகேவா, அவன் அப்போ என்ன பண்ணுவான், இந்த மாதிரி பிளைண்ட் மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்டான். நானே வந்துட்டு லைவ்ல இருக்கும்போதுல வந்து ரொம்ப கான்சியஸா ட்ரேட் பண்ணுவேன். ஒரு ட்ரேட் போறதுக்கு 10 டைம் வந்து யோசிப்பேன். ஓகேங்களா, ஏன்னா வந்துட்டு நான் தனியாக ட்ரேட் பண்ணா நான் ஒருத்த மட்டும் தான் ட்ரேட் பண்றேன். ஓகேவா, இது லாஸ் ஆச்சுன்னா எனக்கு மட்டும் தான் லாஸ் ஆகும். பட் நான் லைவ்ல இருக்கும்போது என்னைய பார்த்து யாராச்சும் வந்து ஒரு ட்ரேட் போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கும் வந்து லாஸ் ஆகிற சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பிளைண்ட் மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டாங்க. லைவ் ட்ரேட் வரக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு கண்ணை மூடிட்டு போய் ஒரு ட்ரேட் எடுக்க மாட்டேன்னா, ஒரு காசிஸாவே வந்து ட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ நேற்று பண்ண மிஸ்டேக் நான் நிஃப்டியில் வந்து கால் சைடு ஒரு ட்ரேட் போனால் அது ஒரு லாஸ், கால் சைடு ட்ரேட் போனால் அது ஒரு லாஸ். இது என்ன ஆச்சுன்னா, இந்த ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக வந்து ட்ரேட் பண்ணிட்டேன் நேற்று. இந்த ரூலை வந்து பிரேக் பண்ண லாஸ், அவ்வளோதான், சிம்பிள். நம்மளுடைய ரூல் இதெல்லாம் ரூல். எது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதை போய் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும். அதை போய் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் ஆயிரும். இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஓகேவா, ஸோ 5வது என்ன பண்ணக்கூடாது, 9:30க்கு முன்னாடி ட்ரேட் பண்ணக்கூடாது. 9:30க்கு முன்னாடி ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்துட்டு என்னோடைய ரூல். ஓகேங்களா, முடிஞ்ச அளவு நான் இப்போலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாள் வந்து 9:26 அந்த மாதிரிலாம் போயிடும். ஓகேங்களா, 9:30க்கு முன்னாடி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்ட்டு இருக்குது. ஸோ இது எதெல்லாம் பண்ணணும், இப்போ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ட்ரேடிங் ஜேர்னல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், ட்ரேடிங் ஜேர்னல் வந்து மெயின்டைன் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் வந்துருக்கும் போதெல்லாம் போய் எழுதி வைப்பாங்க. ப்ராஃபிட் வந்துருக்கும் போது எழுதி வைப்பாங்க. நானே இந்த மிஸ்டேக் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டேன். லாஸ் வந்துருச்சுன்னா வச்சுக்கலாம், இது நெகட்டிவில் போக போகுது. லாஸ் வந்துருச்சு, இப்போ நெகட்டிவில் போக போகுது. இப்போ வந்துட்டு ப்ராஃபிட்டு ட்ரேடிங் ஜேர்னல் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு என்னன்னா 1000 ரூபா ப்ராஃபிட்டு, 2வது நாள் 1000 ரூபா ப்ராஃபிட்டு, 3வது நாள் 5000 ரூபா லாஸ். ஓகே, 5000 ரூபா லாஸ். மைண்ட் வந்து ஏற்றுக்காது, ஐயோ இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக 3000 ரூபா லாஸில் இருக்கோம். என்னது, மியூட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து என்னது, 3000 ரூபா வந்து கரண்ட்டாக நம்ம இப்போ லாஸில் இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம் மைண்டு, ஐயோ இந்த ட்ரேடிங் ஜேர்னல் பார்த்தாவெல்லாம் வருத்தமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மெயின்டைன் பண்ண மாட்டோம். சரி லாஸில் இருக்கோம், நம்ம இது போய் எழுதணும் அப்படின்ட்டு. அங்கே தான் வந்து நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள்
தப்பு பண்றீங்க. அப்ப எழுதி வச்சா தான் வந்துட்டு அந்த 3000 லாஸ்ல இருக்கும்னு சொல்லி மைண்ட் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கிட்ட நீங்க லாஸ் ரெக்கவர் பண்ற மைண்ட் செட்டுக்கு போக்கூடாது. லாஸ் ரெக்கவர் பண்ற மைண்ட் செட்ல போக்கூடாது. நீங்க அந்த ரூ. 3000 ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு லாஸ் பண்ணும்போது, இது இவ்ளோ நாள் ட்ரேட் பண்ணீங்க. 1 வருஷம் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க நீங்க. 1 வருஷமே லாஸ் தான் ப்ரோ. எனக்கு வந்து 1 வருஷமே லாஸ் தான். 1 வருஷமா லாஸ் பண்ணிட்டே இருக்கேன். அப்டின்னாலுமே அந்த 1 வருஷமே வந்துட்டு நீங்க இத பண்ணியிருந்தீங்கனாவே இந்நேரம் நீங்க ப்ராஃபிட்டபிளா மாறிக்கலாம். நான் பண்ண பெரிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுதான். ஓகேங்களா? நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் லாஸ் பண்ணும்போதெல்லாம் எதனால லாஸ் பண்ணேன்னு சொல்லி ரீசனா எடுத்து வைக்கிறேன். எடுத்து வச்சேன்னா ஒரு நோட் புக் போடலாம். ஒரு நோட் புக் போட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? நோட் புக் போடலாம். அதெல்லாம் என்னன்னா, நாங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கீங்களோ அதான் ரீசன். ஓவர் ட்ரேட் பண்ணேன். பிளான் இல்லாம போயிட்டு கண்ண மூடி ட்ரேட் பண்ணேன். ஸோ ஃபுல் கேபிட்டல் வந்து போட்டேன். ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டா ட்ரேட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணேன். ஓகேங்களா? இது எல்லாமே பண்ணேன். அதெல்லாம் நான் லாஸ் வந்துச்சு. இது எல்லாத்தையும் வந்து இப்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவோம். ஸோ நீங்க அதே மாரி என்னென்னலாம் தப்பு பண்ணி லாஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, அத எழுதி வைங்க. ஓகே. அதை வந்துட்டு எழுதி வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடுத்த நாள் வந்துட்டு ஓகேங்களா? இந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு, இந்த பக்கம் போனா வந்துட்டு இதாகும். பெரிய குழி தோண்டி வச்சிருக்காங்க. கீழ விழுந்துருவேன். பைக்ல போனேன்னா, இதுல போனா அப்டின்னா, என்ன பண்ணணும்? அந்த பக்கம் போய் விழுந்துட்டீங்க ஒரு டைம். புரியுதா? ஒருத்தன் வந்து சொல்றான். நீங்க போய் மறுபடியும் விழுந்துட்டீங்க. அப்புறம் அடுத்த டைம் என்ன ஆகும்? அடுத்த டைம் என்ன பண்ணுவோம்? வேணும்னே போவீங்களா அந்த பக்கம்? இந்த பக்கம் போனா குழி இருக்குது, விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? அதே மாரி தான். சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த ட்ரேடிங் ஜேர்னலே இந்த இவ்ளோ நான் சொன்னனாலுமே வச்சுக்கங்களேன், நெறைய பேத்துக்கு வந்துட்டு இதை வந்துட்டு அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வந்துட்டு ஒரு சொல்லிக் குடுத்து வர விஷயம் கிடையாது. நீங்களா வந்து புரிஞ்சுகிட்டு வரணும். இது வந்துட்டு நம்ம சொன்னாலும் சொல்ல மட்டும் தான் முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம சொல்லிக் குடுத்தா நீங்க அதையே காப்பி பண்ணி அப்படியே வந்து போட்டுறலாம். ஓகேங்களா? இந்த மாரி லைன் எல்லாம் போட்டு வரைஞ்சு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து டிப்ளாய் பண்ணிடலாம். பட் இந்த சைக்காலஜிக்கல் மேட்டர் வந்துட்டு நீங்க எப்படியே டிப்ளாய் பண்ண முடியுமா? முடியாது ப்ரோ. நம்ம தான் பண்ணணும். நீங்க தான் வந்துட்டு பொறுப்பா இருந்து பண்ணணும். இது வந்துட்டு யாரு சொல்லிக் குடுத்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி வந்து மைண்ட வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். மைண்ட வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ட்ரேடிங் ஜேர்னல் மெயின்டெயின் பண்ணணும். 2வது என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து டெய்லி வந்துட்டு ஒரு இந்த ட்ரேடிங் வந்துட்டு நான் எல்லாம் சொல்லுவாங்க, ஈஸிடா. இது ட்ரேடிங் உட்காந்துட்டே 10 நிமிஷத்துல ரூ. 10,000 சம்பாரிக்கிறியேடா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் 10,000 சம்பாரிக்கிறதுக்கு அந்த விஜய் சேதுபதி சொல்லுவான்ல, அந்த முட்டை போடுறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான். ஸோ உட்காந்து ட்ரேட் பண்றவனுக்கு தான் தெரியும். இது வந்துட்டு மென்டலா வந்துட்டு நெறைய வந்து எஃபெக்ட் பண்ணும் நம்மள வந்து. மென்டலா வந்துட்டு நெறைய எஃபெக்ட் பண்ணும். ஒரு லாஸ் ஆச்சுன்னா வந்து எல்லாம் டிப்ரஷன்ல போயிருவாங்க. டிப்ரஷன்ல நெறைய பேர் வந்துட்டு இப்ப நியூஸ் எல்லாம் நெறைய வந்து பார்க்குறீங்க இல்லையா? நெறைய வந்துட்டு சூசைட் எல்லாம் பண்ணிட்டாங்க. பெரிய லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியாம வந்து மணிய வந்துட்டு என்ன பண்ணிருவாங்க? கடன் உடனே வாங்கி போட்டுருவாங்க. நம்மளுடைய பண்ணக்கூடாத விஷயத்துல வந்துட்டு என்னது இது? கடன் வாங்கி எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒருவேள உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கு. நீங்க ரெடி ட்ரேடிங் பண்றதுக்கு. நீங்க எந்த மணிய வந்து லூஸ் பண்ணாலும் ஓகே. எனக்கு இந்த மணி வேண்டவே வேணாம். நீங்க ஒரு சேமிப்புல வச்சிருக்கணும். நீங்க ஒரு சேவிங்ஸ்ல ஒரு ரூ. 10,000 எடுத்துட்டு வந்து போடுறீங்க. அந்த ரூ. 10,000 போனாலும் எனக்கு எஃபெக்ட் பண்ணாது. என்னுடைய ஃபேமிலிய எஃபெக்ட் பண்ணாது. என்னுடைய அன்றாட வாழ்க்கைய எஃபெக்ட் பண்ணாதுன்னா தான் அந்த காச கொண்டாந்து போடணும். இது வந்துட்டு இப்ப யார கேட்டாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து யார கேட்டாலும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பல வருஷமா இருக்கவங்க கேட்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது தெரியாம நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? பணம் வருது. ஒரே நாள்ல ரூ. 10,000 வருது. பிடிஎஸ்டி எல்லாம் போட்டுட்டு ஒரே நாள்ல ரூ. 10,00,000 கொண்டு போய் பிடிஎஸ்டில போடுவாங்க நேக்கடா. ஓகேவா? இன்னைக்கு கால் ஆப்ஷன் வந்து நெறைய பேர் யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு ஒரு ரூ. 10,00,000 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? இன்னைக்கு காலையில 150 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுது. நிஃப்டி. ஓப்பனிங்லயே வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். டிகே ஆயிரும். அவ்வளோதான் முடிஞ்சிரும். ரூ. 10,00,000 ஜீரோ ஆயிரும். ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ரூ. 10,00,000 ஜீரோ ஆயிரும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓவர் நைட் ட்ரேடு எப்பவுமே வந்துட்டு பண்ணக்கூடாத விஷயத்துல இது எழுதிக்கங்க. பிடிஎஸ்டி எல்லாம் வந்துட்டு நேக்கடா வந்துட்டு எப்பவுமே எடுத்துட்டு போகக்கூடாது. அப்படியே எடுத்துட்டு போனாலும் ரூ. 2,000 தான் ரிஸ்க். எனக்கு இன்னைக்கு இது ஜீரோவே ஆனாலும் அடுத்த நாள் காலையில ஓப்பன் ஆகும்போது ஜீரோவே ஆனாலும் எனக்கு ஓகே அப்படின்னா ஒரு ரூ. 2,000 ரிஸ்க் வச்சுட்டு அந்த மாதிரி பிடிஎஸ்டி போலாம். நான் டாடா கம்யூனிகேஷன்ல என்னுடைய பிரீமியம் குரூப்ல கொடுத்தேன். வெறும் ரூ. 2,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. வெறும் ரூ. 2,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட். ரூ. 2,500. ஸோ இது வந்து ஹீரோ ஜீரோவா கன்சிடர் பண்ணிக்கங்க. பிடிஎஸ்டி எடுத்துக்கங்க. நீங்க வந்து இதை ஹோல்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இதுல ரூ. 1,500 ப்ராஃபிட் வந்துச்சு. எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல ரூ. 2,000 போட்டு ரூ. 1,500 வந்து. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மந்த் எண்டு வரும்போதெல்லாம் ரொம்பவே கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு பிரீமியம் ரொம்ப லோவா இருக்கும். ஸ்டாக் பெரிய மூவ் கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு பிரீமியம் டக்குன்னு மூவ் கொடுக்கும். நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் வெறும் ரூ. 5,000 வச்சுட்டு ரூ. 10,000 ப்ராஃபிட் பண்ணுவாங்க. 15,000 ரூ. 5,000 வச்சு ரூ. 50,000 நிறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பட் ரேரா கிடைக்கும். அத வந்து கரெக்ட்டா புடிச்சுக்கிட்டோம்னா வந்து லக்கு. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இத பார்த்துட்டே நெறைய பேர் வெளிய இருந்து வரீங்களா, ஓகே. பெரிய பெரிய வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் போல. ஓவர் ஹைப் ஓவர் இதுல வந்துட்டு அவிங்க வந்துட்டு இதெல்லாம் தான் பார்த்துட்டு தப்பு பண்ணிடுறாங்க. பட் யாருமே வந்துட்டு இந்த நெகட்டிவ் சைட வந்துட்டு காமிக்கவே மாட்டாங்க வெளிய.
எல்லாருமே வந்து பாசிட்டிவ் ரீல்ஸில் போனீங்கன்னாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போனீங்கன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் தான் கிடக்கும், ப்ராஃபிட்டு வீடியோ தான் போட்டிருப்பாங்க. ட்ரேடிங் ஜெர்னலே போய் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட ட்ரேடிங் ஜெர்னலு யூடியூப்காரன்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், எல்லாம் ப்ராஃபிட்டாக தான் போட்டிருப்பான். லாஸ் வந்து ஒருத்தனும் காமிச்சிருக்க மாட்டான். இவ்வளோ லாஸ்ன்னு சொல்லி காமிக்கிறதே வந்துட்டு 10% தான் வந்து காமிப்பாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுது, எல்லாத்தோட மைண்ட் செட்லையும் ஓகே இது எல்லாமே ப்ராஃபிட் தான். அவங்களுக்கு தெரியாது லாஸ்ன்னு ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாம, ஓகே நம்மளும் ப்ராஃபிட் பண்ணிடலாம், அவன் பண்ணும்போது நம்ம பண்ண முடியாதா, அவன் பண்ணுறேன். நான் எப்பவுமே வந்து இன்னொருத்தரோட வந்து உங்களுடைய இதை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இன்னொருத்தரோட ப்ராஃபிட்டை வந்து உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இன்னொருத்தரோட ப்ராஃபிட்டை வந்து உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. அவரு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்திருப்பாரு, ஒரு கேபிட்டல் வச்சிருந்திருப்பாரு, அவன் போய் கண்ட்ரோல் பண்ணானா அவனுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அவங்க வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க சண்முகம் ப்ரோ நம்மளுடைய இதில் இருக்க கிளாஸில் இருக்காரு. அவரு என்னையோட டெய்லி 60,000 ரூபா ப்ராஃபிட் பண்றாரு, 50,000 பண்றாரு, 30,000 பண்றாருன்னா அவருக்கு அவ்வளோ ரிஸ்க் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அவ்வளோ கேபிட்டல் வச்சு யூஸ் பண்றாரு. 1 லேக் கேபிட்டல் வைப்பாரு. 60,000 போனாலும் பரவாயில்ல, அவர் வந்து ஒரு ஜாப்ல இருந்துட்டு பார்ட் டைமா பண்றாரு. ஓகேங்களா? அவரால் வந்து அந்த ரிஸ்க் வைக்க முடியும். அவர் வந்துட்டு பண்றாரு. ஏன் நான் வந்துட்டு இது பண்ண முடியாதா? நானும் தான் வந்து நல்லா ட்ரேட் பண்றேன். டெய்லியும் வந்துட்டு லைவ்லயே வந்து ட்ரேட் பண்றேன். 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் பண்றேன். என்கிட்ட தான் 5 லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு. இதை வச்சு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா, நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு? இப்போ வந்துட்டு 50,000 எடுக்கிறத வந்துட்டு எடுத்துடலாம். 2 நாள் 3 நாள் வந்து எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பட் அதே சமயத்துல நம்மளுக்கு லாஸ் ஆனா நம்மளால தாங்க முடியுமா? ப்ராஃபிட் வந்தா ஈஸியா வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷமா இருக்கும், தாங்கிக்கலாம். இதே வந்துட்டு நம்ம 50,000 வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுன்னா தாங்க முடியுமா நம்மளால? அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க யோசிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இல்ல அவரெல்லாம் வந்துட்டு என்ன நம்ம கிளாஸ்க்குலாம் வந்திருக்காரு, அவரே 50,000 பண்ணும்போது நான் போய் பண்ணக்கூடாதா? அப்படியே வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து நிறைய பேர் போயிருவாங்க. நம்ம வந்துட்டு இவன் வந்துட்டு 10,000 பண்றான், நம்மளும் 10,000 பண்ணணும். இவன் 10,000 பண்ணா அவனோட பெரிய ஆளு, நம்ம வந்து 10,000 பண்ணணும். அப்படிங்கிற மைண்ட் செட் போகக்கூடாது. நம்மளோட லிமிட் எவ்வளவு? எனக்கு வந்து ரூ. 1000 ரூ. 1500 தான் லிமிட். ஓகேங்களா? இன்னைக்கு லாஸ் ஆனா 1500 தான் லிமிட். ஸோ இந்த லிமிட்டை வந்து தாண்ட முடியாது. ஸோ அப்படின்னா தான் சஸ்டெயின் பண்ண முடியும். மார்க்கெட்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இந்த ஈகோலாம் வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் கூட ஈகோ இருக்கக்கூடாது. அல்டிமேட்டா வந்து ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி அந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா? மார்க்கெட் இஸ் அல்டிமேட் வின்னர். ஓகேங்களா? மார்க்கெட் தான் வந்து அல்டிமேட்டா கரெக்ட். மார்க்கெட் தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? நம்ம தான் ராங்கா இருப்போமே தவிர மார்க்கெட் வந்து ராங் கிடையாது. நீங்க ஒரு ட்ரேட் போயிட்டு கால் சைடு போயிட்டு மார்க்கெட்ல போயிடுச்சா, மார்க்கெட் தப்பா போயிடுச்சு, மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, நான் வந்து கரெக்ட், மார்க்கெட் தப்பு. எல்லாருமே வந்து எல்லாத்தோட மைண்ட் செட்ல தான் நம்ம கரெக்ட், மார்க்கெட் வந்து தப்பு. மார்க்கெட் தான் ஆல்வேஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி புக் இருக்கு, வாங்கி வந்து அது ஃபுல்லாக படிங்க. இப்போதான் வந்து நான் ஒரு 50 பக்கம் என்னமோ படிச்சிருக்கேன். ஓகேங்களா? டைம் கிடைக்கிறது இல்லை எனக்கு, கிளாஸ் இருக்கங்காட்டி நான் வந்து டெய்லி மார்னிங் தான் புக் படிப்பேன். ஓகேங்களா? டைம் கிடைக்கிறதில்ல, ஸோ அதனால இப்போ படிக்கிறது இல்லை. இந்த ட்ரேடிங் சைக்காலஜி புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, மார்க்கெட் தான் வந்துட்டு கரெக்ட், ஆல்வேஸ் அல்டிமேட்டா மார்க்கெட் தான் கரெக்ட். நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு தப்பா இருக்கலாமே தவிர மார்க்கெட் வந்துட்டு தப்பா இருக்காது. ஓகேங்களா? மார்க்கெட்டோட போற போக்குல தான் வந்து நம்ம போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் போற போக்குல தான் வந்து நம்ம போகணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு மார்க்கெட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? அது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு அது முடியுமா? மார்க்கெட் வந்துட்டு இப்போ போய் நீங்க இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு மேலே கொண்டு போயிருவீங்களா? இங்கேருந்து 5,840 5,960 ரூபாய்க்கு கொண்டு போயிருவீங்களா? உங்ககிட்ட இருக்கிற காசு வச்சுட்டு யாராச்சும் நான் கொண்டு போக முடியுமா? வச்சிருக்கீங்களா? ஒரு 1000 கோடி 2000 கோடி வச்சிருக்கீங்களா போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போறக்கு? நம்ம அவ்வளோ பெரிய கேபிட்டல்ல நம்மளால அது பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு அது எங்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட ட்ரெண்ட் கூட ட்ரேட் பண்ணிட்டு நம்மளும் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட், என்னமோ ஒரு டாபிக் பேசணும், அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்து அதை பார்த்துட்டு விட்டேன். ஓகே, ஸோ இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? இதை மாதிரி வந்துட்டு நீங்கள் மைண்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் சேனல் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். மெயினாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். மூணாவது என்ன பண்ணணும், கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே அதான் ஸ்டாப் லாஸ் வந்து வச்சுக்கிறோம். ஓகே, கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது வந்துட்டு ஒரு இதான் நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணிடணும் மந்த் எண்ட்ல. ஓகே ப்ரோ, அதெல்லாம் ப்ராஃபிட் வரும்போது ட்ரேடிங் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, என்ட்ரி போக போறீங்க, என்ன ப்ரோ? ஐடிஎம்ல தான் ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம ட்ரேடிங் ரூல்ஸ் ஆயிஸ். நான் சொல்றது என்னன்னா, ஒரு லாட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும், 2 லாட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஒரு லாட்டை வச்சு தான் நான் ட்ரேட் பண்ண போறேன், 2 லாட்டை வச்சு தான் வந்து ட்ரேட் பண்ண போறேன், ரூல்ஸை போட்டுக்கணும். நாலாவது என்ன பண்ணணும், டெய்லி 1 ட்ரேடா 2 ட்ரேடு, ஒரு ட்ரேடு தான் ட்ரேட் பண்ணணும், 2 ட்ரேடு தான் ட்ரேட் பண்ணணும், மேக்ஸிமம் 2.
இல்ல 1 ட்ரேடு அவ்வளோதான். நான் வந்து லைவ்லலாம் சொல்லுவேன்ல 1 ட்ரேடு தான் இல்ல 2 ட்ரேடு தான் ஓகேவா? ஸோ அந்த மாரி சொல்லுவேன். ஸோ அடுத்தது லாஸ் வந்துச்சுன்னா கரெக்ட்டா வந்து புக் பண்ணிக்கணும் ஓகேங்களா? லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராஃபிட் வந்து ரன் பண்ண விடணும். ஸோ இந்த மாரி இதுல ஒரு 5 பாயிண்ட், அதுல ஒரு 5 பாயிண்ட் இதெல்லாம் எழுதி உங்க டேபிள்ல வந்து நீங்க ஃபுல் டைமா உட்காந்து ட்ரேட் பண்றீங்கன்னா, ஒட்டி வைங்க ஓகேங்களா? முன்னாடி ஒட்டி வச்சு அதை பார்த்துட்டே இருங்க. டெய்லி மைண்ட்ல ஏத்திட்டே இருக்கணும் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டெய்லியும் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வந்துட்டு எந்த ரிலிஜியன்ல வேணா இருங்க நீங்க வந்துட்டு. ஓகேவா? என்னடா இவன் இதெல்லாம் சொல்றான்னு சொல்லி நெனச்சுக்காதீங்க. டெய்லியும் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டெய்லி லைஃப்ல இருந்துட்டு லைஃப் சைக்கிள்ல இருந்துட்டு நீங்க வந்துட்டு ஆ டிசிப்ளின வந்து கொண்டாடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு டிசிப்ளினா இருக்கணுமா, காலையில எந்திரிச்சு நீங்க வந்துட்டு பாய் பெட்ஷீட் மடிச்சு வைக்கிறது முதற்கொண்டு ஒரு டிசிப்ளின் தான் ஓகேங்களா? டெய்லி அந்த விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு டிசிப்ளினா வந்து மாறுவீங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வர வைக்கணும் ஓகேங்களா? டெய்லி வந்துட்டு ஒரு ஃபெய்த் இருக்கணும் ஓகேங்களா? ஒரு ஃபெய்த் நீங்க வந்துட்டு அது எது மேல வேணா வச்சுக்கலாம். நெறைய பேர் இங்க யாராச்சும் வந்துட்டு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருக்கலாம் இந்த கிளாஸ்ல. பட் நான் வந்துட்டு ஒரு ஃபெய்த் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல போனா வந்துட்டு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க பார்க்கணும் ஓகேங்களா? எந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா வந்துட்டு அ சாரி வழிபட்டீங்கன்னா, அப்போ வந்துட்டு டெய்லி வந்துட்டு டெம்பிள் போறது வந்து நான் என்னுடைய பழக்கம். நான் வந்துட்டு ஒரு டைம் ஷெட்யூலோட தான் இருப்பேன். டெய்லி வந்துட்டு 5:00 வந்துட்டு நீங்கலாம் ஒர்க் போயிட்டு பார்ட் டைம் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நம்ம வந்துட்டு நான் வந்து ஃபுல் டைமா இது பண்றங்காட்டி ஒரு ஷெட்யூல் போட்டு அத வந்து டிசிப்ளினா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ 6 மணிக்கு வந்துட்டு கிளாஸ்க்கு வந்துருவேன். 7 மணிக்கு கிளாஸ் முடிச்சுருவேன். 7 மணிக்கு வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு 7லேருந்து 7:30 வரைக்கும் கோயில்ல இருப்பேன். ஸோ 7:30 மணிக்கு மறுபடியும் வந்தேன்னா, 7:30 மணிக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டு எல்லாம் நெறையா 2, 3 பேத்த நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் வீடியோ இங்கிலீஷு, ஹிந்தியில வந்து பேசுவாங்க அவிங்க. அவிங்க போயிட்டு ப்ரீ மார்க்கெட், ஓல்டு மார்க்கெட்ல என்னென்ன நடந்திருக்கு, நியூஸ் வந்திருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். ஸோ அப்புறம் 8 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். 8 மணிக்கு சாப்பிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுவேன் ஒரு 8:30 வரைக்கும். அதுக்கப்புறம் 8:45 வந்து லைவ் வந்துருவேன். அப்புறம் 3:40 வரைக்கும் லைவ்ல இருப்பேன். 3:40க்கு மேல என்ன பண்ணுவேன், 4 மணி வரைக்கும் ஏதாவது சும்மா தான் சுத்திட்டு இருப்பேன். ரெஸ்ட்ல இருப்பேன். 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஏதாச்சும் நேச்சுரல் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்ப்பேன். இல்லைன்னா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன பிளான்னு சொல்லிட்டு இந்த டைமுக்குள்ளார ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்கோ பார்த்தப்ப 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நருட்டோ வந்து பார்ப்பேன் ஓகேங்களா? ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு சீரிஸு, ஒரு வெப் சீரிஸு இந்த இந்த லைஃப்ப தாண்டி இன்னொரு லைஃப் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 8:30, 9 மணிக்கும் போது தூங்கிருவேன். ஸோ இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீன் ஓகேவா? நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைப்பீங்க, ஆ ட்ரு ஒர்க் பண்றத விட்டுட்டு போயிட்டு வெளிய ட்ரேடிங் பண்ணோம்னா வந்துட்டு, ஒர்க் பண்றதோட டைம் வந்து கம்மி, ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு நெனைப்பீங்க. பட் உண்மையாலுமே வந்துட்டு 24/7 வந்து ஒர்க் பண்ற மாரி இப்ப தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது கூட கொஞ்சம் இதா தான் இருந்துச்சே தவிர, அத விட வந்து இப்போ வந்து ட்ரேடிங் வந்துட்டு ஃபுல் டைமா பண்ணும்போது என்ன பண்றோம்? டைம் வந்துட்டு அதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம வந்துட்டு நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மெசேஜ் அனுப்பியிருக்காரா? ஆடிங் டூ யுவர் பாயிண்ட்ஸ் ஈவன் இன் ப்ராஃபிட் ஆர் லாஸ், கிவ் பிரேக் இன் பிட்வீன் ட்ரேடிங் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ். ஓகே. டூ சம் எக்சர்சைஸ் ஆஃப்டர் ட்ரேடிங் அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ். ஓகே. ஷேர் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டு யுவர் ட்ரஸ்டட் ஃபேமிலி. ஓகே. இது நான் சொன்னதே தான். ஷேர் யுவர் நீங்க வந்துட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்லயும் வந்து இதான் சொல்லியிருப்பேன். நீங்க வந்துட்டு ஒரு லாஸ் வந்துச்சுன்னா, போயிட்டு ஷேர் பண்ணணும். யார்கிட்டேன்னா யாருகிட்ட? யார் வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு ஒரு லாஸ் பண்ணிட்டேன்னா மச்சி, ட்ரேடிங் பண்றீங்கன்னு ஒருத்தனுக்கு தெரியும்ல. நெறைய பேத்துக்கு நீங்க ட்ரேடிங் பண்றதே தெரியாது வீட்ல. வீட்ல வந்து ட்ரேடிங்ன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்னா நெறைய பேருக்கு தெரியாது. சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி சொல்லாம இருந்திருப்பீங்க. பட் ட்ரேடிங் பண்ற அப்டின்னா வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்கிட்ட போய் சொல்லணும். இந்த மாரி லாஸ் ஆயிருச்சுன்னா, ப்ரோ இந்த மாரி ஒரு லாஸ் ஆயிடுச்சுடா அப்டின்னு சொல்லணும். அவன் யார்கிட்ட சொல்லணும்னா, அவங்க வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவான், பேக் போனா வந்துட்டு எது பண்ணீங்கனாலும் நீங்க எந்த தப்பு பண்ணீங்கனாலுமே வந்துட்டு, ஆ பரவால்லடா நீ வந்து வருவடா, நல்லா வருவடான்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்த குடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட் யாராச்சும் லைஃப்ல ஒருத்தராச்சும் அப்படி இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சொல்லணும். ஓகேவா? அப்பதான் வந்துட்டு ப்ராஃபிட் வரும்போது போய் சொல்லிட்டு, லாஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, டிப்ரஷன்ல போயிருவாங்க. அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அந்த லாஸ் வந்துட்டு 2 நாள் ஓடிட்டே இருக்கும். நேத்து இங்க பாருங்க நான் இத்தனைக்கும் வந்து இந்த மந்த்ல 34,000 லாஸ்ல இருந்துச்சு. நேத்து ஈவினிங்லேருந்து மதியத்துலருந்து அந்த லாஸ் நேத்து பண்ண அந்த 12,000 லாஸ் தான் ஓடிட்டு இருக்குது மைண்ட்ல. சரி ஏன் அந்த லாஸ் வந்துச்சு? ஏன் பண்ணேன்? ஏன் பண்ணேன்? இந்த மாரி பண்ணியிருக்கக்கூடாது, இந்த மாரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு லாஸ் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓகேங்களா? இத்தனைக்கும் நான் ப்ராஃபிட்ல இருந்தே எனக்கு வந்து ஓடிட்டே தான் இருக்கு. அந்த அந்த மைண்ட் செட்ல. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், லாஸ் பண்ணனா உடனே போய் சொல்லணும். நான்லாம் வந்துட்டு எனக்கெல்லாம் வந்துட்டு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் சொல்லிருவேன். ஓப்பனா போய் சொல்லிருவேன். இப்போ வந்து நான் ஓப்பனாவே வந்துட்டு இப்ப நம்ம எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காங்க. எல்லாத்துட்டயும் நான் போய் சொல்லுவேன். இந்த லாஸ்ன்றது இவ்வளவு, இந்த லாஸ் இவ்வளவு. நேத்து வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட லாஸ் வந்து இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் இத வந்து சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். லாஸ் வந்துட்டு இந்த மாரி போய் வெளிய வந்து சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகே. நம்ம நம்ம வந்துட்டு இது பண்றது. அதே வந்துட்டு யார்கிட்ட சொல்லணும்? ஒரு ட்ரஸ்டடான அவர் சொன்ன மாரி ட்ரஸ்டடான ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லணும். ஓகேங்களா? ஏன் வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லணும்னா, எப்படா இவன் வந்து உழுவான்? எப்படா இவன முடிச்சு கட்டலான்னு ஒரு 2, 3 பேர் நம்ம கூடவே இருப்பாங்க எப்பவுமே. எல்லாத்து லைஃப்லயும் அந்த மாரி இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு,
மச்சி லாஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னா, நான் அப்பவே சொன்னேனேடா, உடனே வந்துருவானு. நான் அப்பவே சொன்னேனேடா, நீ எல்லாம் அவ்வளோதான்டா, ஏன்டா இப்படி பண்ற? கம்முனு காசு எடுத்துட்டு கம்முனு இருடா, நீ எல்லாம் ஆகாதுடா, அவ்வளோதான்டா, போ முடிச்சுடுறா, காசு எடுத்து வெளிய வந்துடுறா, ட்ரேட் பண்ணாதடா அப்படின்ருவானுங்க. ஓகேவா? ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் க்ளோஸ். அன்னைக்கே வந்து உங்க கரியர் க்ளோஸ் பண்ணி விட்டு போயிருவாங்க. ட்ரேடிங்கே வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் நான் வந்துட்டு எப்போலாம் வந்துட்டு லாஸ் பண்ணேனோ அப்போலாம் போயிட்டு சதீஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். நம்மள யூடியூப்ல கூட ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு இத்தனைக்கும் எனக்கு நேர்ல கூட மீட் பண்ணதே கிடையாது. சதீஷ் ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அவரு வந்துட்டு எனக்கு ஸ்டார்ட்டிங்ல நான் 2020 ஒன்னுலேருந்தே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். 2022 1 வருஷம் ஆயிடுச்சுங்க அவர பார்த்து. 1 வருஷம் ஆயிடுச்சு. வெறும் யூடியூப்ல வந்து நம்மளுடைய ஃபாலோ பண்ணவரதா, அவங்க கூட பேசுறதுக்கு ஆரம்பிச்சறதா, எல்லா குரூப்லயும் இருப்பாரு. என்னுடைய பெய்டு குரூப், அவர் வந்து பெய்டு குரூப், பெய்டு பண்ணாத குரூப் எல்லா குரூப்லயும் இருப்பாரு. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லயும் இருப்பாரு. இந்த கிளாஸ் குரூப்ல மட்டும் தான் இந்த தடவ இல்ல அவரு. எல்லா குரூப்லயும் அவர் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஏன்னா அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு. ஸ்டார்ட்டிங்ல இருந்து விடுங்க ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ, பாத்துக்கலாம் ப்ரோ. அவர் வந்துட்டு அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சிங்கப்பூர்ல வந்து இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. என்ன ஆனாலும் நான் பெரிய பெரிய லாஸ் பண்ணும்போதெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேக் போனா வந்துட்டு நம்மளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவிங்க வந்துட்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தா நெறைய டைம் நான் வந்து விடுறேன் ப்ரோ. இது நமக்கு செட் ஆகாது. எத்தன டைம் அவர்ட்ட சொல்லியிருப்பேன் தெரியுமா? 3 டைம் சொல்லியிருப்பேன். மறுபடியும் போய் சொல்லிட்டு இருப்பேன். கேபிட்டல் கொண்டு போவேன் 0 ஆயிரும். கேபிட்டல் கொண்டு போவேன் 0 ஆயிரும். கேபிட்டல் கொண்டு போவேன் 0 ஆயிரும். 3 டைம் அப்படி 0 ஆயிரும். அவர்ட்ட போய் சொல்லுவேன், இல்ல ப்ரோ இது நமக்கு செட் ஆகாது போல. நம்ம வந்து நம்ம வேலைய மட்டும் பார்த்துட்டு இருந்துக்கலாம். அவ்வளோதான் விட்டுறலாம் அப்படின்னா, விடக்கூடாது ப்ரோ, விடக்கூடாது. விடுங்க. ஒரு மாசம் ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா வாட்ச் மட்டும் பண்ணிட்டு இருங்க. எக்காரணத்த கொண்டு நம்ம வெளிய போயிறக்கூடாது. ஃபீல்ட் அவுட் ஆயிறக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு மாசம் வெளிய போயிட்டீங்கன்னா வந்து அப்படியே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? 1 மாசம் வந்துட்டு விட்டுட்டு வெளிய போயிட்டீங்கன்னா, அப்படியே வந்துட்டு அப்டேட் நியூஸ் எல்லாம் என்னென்னமோ மாத்திருவாங்க. திடீர்னு 50 லாட்ஸ் வச்சது நிஃப்டி வந்துட்டு 10 லாட்ஸ் வைஸா மாத்திருவாங்க. திடீர்னு 20 லாட்ஸ் வைஸா மாத்திருவாங்க. என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாங்க. மார்க்கெட்டோட சென்டிமென்ட்டே வந்து ஃபுல்லா மாறிரும். நீங்க டெய்லி அப்டேட்டடா இருந்தீங்கன்னா மட்டும் தான் வந்து இதுல சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து ஒரு பேக் போனா வந்து ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவிங்கிட்ட போயிட்டு நீங்க ஷேர் பண்ணணும். பேக் போனா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணணும். யார் வந்து எப்படா இவன் விளங்காம போவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. அப்புறம் அவ்வளோதான் அந்த அன்னைக்கே முடிச்சு விட்டுருவாங்க நம்மள. ஓகேவா? டோன்ட் டிலே லஞ்ச் டைம் டியூ டு ட்ரேடிங். ஆமா. இது எனக்கு தான் ஒரு ஸ்பெஷலா சொல்றாரு போல இருக்குது. நான் தான் டெய்லி லேட்டா சாப்பிட்டுருக்கேன். ஓகேவா? இது வந்து ஹெல்த்துக்காக சொல்றாரு. வீ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி. ஓகே. இவர் சொல்றதெல்லாம் இந்த பாயிண்ட் நான் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது வந்து சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் இஸ் ஹெல்த் இஸ் வெல்த். டேக் கேர் யுவர் ஹெல்த். மணி இஸ் நெக்ஸ்ட். ஆமாங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தெரியுமா? ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இந்தியன் பிக் புல். அவரே வந்துட்டு கடைசியில வந்துட்டு ஹெல்த்னால தான் வந்துட்டு இது பண்ணாரு. அவர் சொன்னது மாதிரி தான். ஹெல்த் இஸ் வெல்த். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? ஸோ நம்ம வந்துட்டு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். பட் கடைசியில அதுவே வந்துட்டு என்ன ஆயிரும்? அதையே வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவுமே வந்துட்டு இதாயிரும். ஓகேங்களா? ரொம்பவுமே வந்துட்டு இதாயிரும். ஸோ அதனால வந்துட்டு நீங்க ம் இத வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெல்த்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட அந்த அன்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு டிராவல் வந்துட்டு போறீங்க, ஒரு கோயிலுக்கு போறீங்க, வெளிய போறீங்க, பஸ்ல போயிட்டுருக்கீங்க, ட்ரெயின்ல போயிட்டுருக்கீங்க அப்படின்னு ட்ரேட் பண்ணாதீங்க. சொன்னது தான் 20 நாளைக்கு 20 நாள் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒர்க்கா போறீங்க 20 நாளைக்கு 20 நாள் வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். லீவ் போட்டா வந்து நம்மளுக்கு இது பண்ணிருவாங்கன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இது ஒரு பிசினஸ். ஒரு நாள் வந்துட்டு ப்ராஃபிட்டே வரலைனா கூட 0ல இருந்துச்சுன்னா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டே வரல 0ல இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாசம் ஃபுல்லாமே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இது ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கங்காட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இல்ல இந்த 6 நாள்ல வந்துட்டு எனக்கு 6 நாளுமே ட்ரேட் பண்ணலினா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன். நான் அந்த மாரி கூட வந்து யோசிக்கலாம். பட் நான் வந்துட்டு நல்ல செட்டப் இதுக்கு மேல என்ன பண்ணலாம்? ட்ரேடிங் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிட்டேன்? கேபிட்டல வித்ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா? கேபிட்டல வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ கம்மி கேபிட்டல் வச்சு பண்ணுவோம். அப்போ இதுக்கு மேல கம்மி கேபிட்டல் வச்சு பண்ணுவோம். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கே வந்து மறுபடியும் வந்துரும். ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்க்கே மறுபடியும் வந்துரும். ஓகேவா? கம்மி கேபிட்டல் வச்சு பண்ணுவோம். இவ்வளோதான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்? ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து பண்ண முடியும் எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கலாம், எழுதி வச்சிருக்கலாம், இல்ல கேட்டு மட்டும் இருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே வந்துட்டு நீங்க போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான். இத வந்துட்டு நான் யாருனாலயும் வந்துட்டு அவங்களா யோசிச்சு, அவங்களா நீங்க இவ்வளோ நாள் லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து நான் இன்னைக்கு பேசுனேன். இன்னைக்கு கிளாஸ்ல நான் சொன்னது ஏதாச்சும் ஒண்ணு தான் இருக்கும். நீங்க நல்லா வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஒரு இதனால தான் வந்து இருந்திருக்குமே தவிர, வேற வந்து பெருசா எதுவுமே இருந்திருக்காது. ஓகேங்களா? நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் எடுத்துட்டு போனீங்கனாலும், அந்த ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு டிப்ளாய் பண்ணிட்டே இருந்து, அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். ஒரு 2 ட்ரேட் போயிட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டோம்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு 10 ட்ரேட் போய் 10க்கு 10மே வந்து லாஸ் ஆச்சுன்னா தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுக்கு 2 ட்ரேட் போயிட்டு 2மே வந்து இதாயிடுச்சுன்னா வந்துட்டு அப்படியே கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஆல்கோ ட்ரேடர்ஸ்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்கலாம் வந்துட்டு ஒரே ஒரு ரூல் தான் போட்டு வச்சிருப்பாங்க. விவேப் இப்படி பிரேக் ஆச்சுன்னா சரி, பிவோட் பாயிண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கால் சைடு போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கோ போட்டு வச்சிருப்பாங்க. அது பாட்டுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். டெய்லி லாஸ் பண்ணிட்டு இருக்கும். ஒரு நாள் திடீர்னு பார்த்தாங்கன்னா 20,000 30,000 ப்ராஃபிட் இருக்கும். நானும் ஆல்கோ ட்ரேட் பண்ணேன். ஒரு 1 மந்த் 2 மந்த் பண்ணேன்.
பட் அது என்னன்னா வந்துட்டு நம்மளுடைய அவங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆல்கோ ட்ரேட். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா கேபிட்டல் வந்து போட்டுவிட்டு ஆல்கோ ரன் பண்ண விட்டா அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது போயிட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். அவங்க பாட்டு ஒர்க் போயிட்டு வந்துருவாங்க. அது ப்ராஃபிட் வருது, லாஸ் வருது, அவங்க இது பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு ஃபுல் டைமா உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கங்காட்டி நான் வந்து என்னுடைய இதனால வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய இதை வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கோட கிளாஸ் காய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வந்து ரிஸ்க் வந்து எவ்வளோ வைக்கணும், அந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த நம்ம சொன்ன இன்னைக்கு மாலையிலேருந்து ஒரு 10-15 பாயிண்ட் அவர் சொன்னதெல்லாம் சேர்த்து 15 பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? ட்ரேடிங் செட்டப் நம்ம சொல்லி கொடுத்த அந்த செட்டப் வச்சுட்டு இந்த சைக்காலஜிக்கல் இதை ஃபாலோ பண்ணினாவே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கோடய நம்மளோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. பட் அது வந்து ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் தான். அது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் தான். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தது தான். என்னன்னா என்னுடைய சப்ளை ஜோனு அந்த இது ஓகேங்களா? இது அந்த ஆர்டர் ஃப்ளோ ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருந்தோம்னா அதுதான் வந்து என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அது முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டேன். என்னோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜினா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு சப்ளை ஜோனு டிமாண்ட் ஜோனை வச்சுக்குவேன். சப்ளை ஜோனில் வந்துட்டு என்ட்ரி வந்துச்சுன்னா இந்த இதுபடி வந்துச்சுன்னா என்னது நம்மளுடைய டெல்டா வந்துச்சுன்னா டைவர்ஜன்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி போவேன். வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து என் லைவில் வந்தீங்கன்னாவே அதை நான் ஓப்பனாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிளாஸ் முடிச்சவங்களுக்குலாம் ஈஸியாகவே தெரியும். நான் என்னென்ன லைவில் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ் முடிக்கிறவங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஏன் இந்த இடத்துல இவன் என்ட்ரி போகிறான், இவன் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்காரு தெரியலனா அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த இதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோ கோர்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? பர்ச்சேஸ் பண்ணாதீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க.